வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருவழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். ஆரோக்கியம் என்பது நல்ல உடல் நலமே உண்மையான சொத்து, தங்கமோ வெள்ளியோ அல்ல என்பது மகாத்மா காந்தி அவர்கள் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாகவே கருத முடியாது, அது மரணத்தின் புகைப்படமே அது என்று புத்தர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாம நிறைய நேரங்கள்ல இதுவரைக்கும் நான் மருத்துவர்கிட்ட போல எந்த மருந்தும் நான் எடுக்கவில்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று நாம நிறைய நினைக்கிறோம். ஆனால் அடுத்த ஏதோ ஒரு சின்ன சிக்கல் வரும்போது டாக்டர்கிட்ட போகும்பொழுது இதயம் 60% பிளாக்கா இருக்கு, இல்ல கிட்னி 50% செயலிழந்து விட்டது, இப்படி நம்ம நிறைய கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல, முந்தியெல்லாம் நாம சினிமால திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம் யாரோ அந்த புற்றுநோய் வருவதாக. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரிந்த வட்டாரங்கள்ல, நமக்கு தெரிந்த நண்பர்கள்ல, உறவுகள்ல எத்தனையோ பேர் இந்த புற்றுநோய்க்கு பாதிப்படைந்து மரணிக்கிறார்கள். ஸ்ட்ரோக்கு, கார்டியாக் அரெஸ்ட், இப்படி பல நோய்கள் பெருகி கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப நாம இந்த ஆரோக்கியத்தை பற்றி, உடல் நலத்தை பற்றி ஒரு முழுமையாக நாம தெரிந்து கொள்வதே இன்றைய சிந்தனை உரையின் நோக்கம். இத நாம 2 பகுதிகளாக சிந்திக்க இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு முதல் பகுதி, எவ்வளவு தூரம் முடிக்க முடியுமோ நம்ம அவ்வளவு கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த வாய்ப்புல மித்தத பேலன்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு என்னென்ன நாம சிந்தனை செய்ய இருக்கிறோம். முதல்ல ஆரோக்கியம், உடல் நலம் என்றால் என்ன, ஏன் நமக்கு உடல் நலம் முக்கியம், இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். உடற்பயிற்சியின் அவசியம் என்ன, இதற்கு பிறகு அடிப்படை உண்மைகள், இந்த ஆரோக்கியத்தை பற்றியான அடிப்படை விஷயங்களை பார்க்க போறோம். நோய் என்றால் என்ன, நோய் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது, எப்பொழுது ஆரம்பமாகிறது, நோய் வருவதற்கான காரணங்கள் என்ன, குறிப்பாக நம்முடைய உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி, நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி, நம்முடைய இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, ஆற்றலை பற்றி, இது எல்லாமே நாம அவசியம் நினைவில் வைத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டிய 11 உண்மைகளை நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். முதல்ல உடல் நலம் என்றால் என்ன? ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ், அதாவது நோய் இல்லாமல் இருந்தால் நான் ஹெல்த்தியா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பது அல்ல. ஏன்னா உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உடல் நலம், குட் ஹெல்த் அப்படின்னு சொன்னாலே 4 விஷயங்களை சொல்லி இருக்கிறது. ஒண்ணு, நம்ம இந்த பிசிக்கல் பாடி, பிசிக்கல் ஹெல்த், பருவுடல்ல நோய் இல்லை, வயிறு வலி இல்லை, எதையும் அடைப்பு இல்லை, இது பருவுடல்ல இருக்கிறது. 2வது மென்டல் ஹெல்த், மன அளவுல மருத்துவ விஞ்ஞானம் படுத்தா 60 நொடியில நாம தூங்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படி இல்லைன்னா மனதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. அப்போ மனநலம், உடல் நலம், மனநலம். 3வது, இந்த 2 இருந்தாலும் சரி, ஆன்மீக நலம், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னு ஒண்ணு இருக்கு. நாம நிறைய விஷயங்கள்ல பிடித்தம் இல்லாம செய்வோம், ஆனா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ அதை நம்மளுடைய ஆத்மா அதை விரும்புகிறதா விரும்பலையா, அந்த இணக்கம் அங்க இல்லை என்றால் நிம்மதியாக நம்மளால தூங்கக்கூட கஷ்டம். அப்போ அந்த ஆன்மா என்ன காரணத்திற்காக இந்த பிறப்பு எடுத்திருக்கிறதோ அந்த காரணத்தை நோக்கிய செயல்களில் நான் போகவில்லை என்றால் கண்டிப்பாக அங்க ஆத்மாவுக்கு ஒரு சங்கடம் வருகிறது. அப்ப அந்த ஆன்மீக நலம், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், அதுவும் ரொம்ப ரொம்ப அவசியம். 4வது சோசியல் ஹெல்த், சமுதாய நலம் இல்ல நட்பு நலம் என்று நாம சொல்லலாம். நான் சந்தோஷமா இருப்பேன், ஆனா படத்துல வர்ற வில்லன் மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே என்னிடம் வெறுப்புணர்வு, பகை உணர்வு இருக்கிறது என்றாலும் நிச்சயமாக அது எனக்கு பின்னாளில் ஒரு ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்த போகிறது. ஆகவே உடல் நலம் என்றால் இந்த 4 விஷயங்களும் இருந்தால் மட்டுமே, அதாவது உடல் நலம், மனநலம், ஆன்மீக நலம் இல்ல உயிர் நலம், 4வது சமுதாய நலம் இல்ல நட்பு நலம். இந்த 4 விஷயங்களிலையும் நான் எந்த அளவுக்கு 100க்கு ஒரு 90 மார்க் 95 மார்க் எடுக்கிற அளவிலே நான் அங்கே வைத்திருக்கிறேன் அப்படின்னு என்றால் கண்டிப்பாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று அர்த்தம்.
இப்போ நமக்கு ஏன் உடல்நலம் முக்கியம்? நம்முடைய பிறப்பின் நோக்கமே இறை உணர்வு பெறுவது. அதையே முடியாதுன்னு சொல்லிட்டாரு, உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொன்னார் திருமூலர் அவர்கள். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இப்போ என் ஹெல்த்தியா தான் இருக்கேன் அப்படின்னு நான் இருந்தா கூட அங்க உயிர் என்னை கெடுத்து விடுகிறது. எப்ப என்றால், நாம் என்ன நோக்கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோனோ அங்க நான் வாழவில்லை என்றால். திடம்பட ஷுவரா கேரண்டீடா சொல்றாரு, மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இவருக்கு உண்மையான ஞானம், அந்த இறை ஞானம், இவர் அந்த இடத்துக்கு இவர் போக முடியாது. பிறப்பின் நோக்கத்தை நம்மளால் அடைய முடியாது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேனே. இப்ப என்னுடைய உடலை நான் எப்படி பத்திரமாக வைத்துக் கொள்வது அப்படிங்கிற டெக்னிக், அப்படிங்கிற பயிற்சிகள், அப்படிங்கிற விளக்கங்கள், உபாயம், வழிமுறைகள் நான் தெரிந்து கொண்டேன். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே அப்படின்னு இதுல முடிக்கிறார். ஆக நாம நினைச்சிட்டு இருக்கோம் உயிர் ரொம்ப முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் இந்த உடல். சோ இந்த உடல் சரியில்லாட்டாலும் உயிர் பை பை சொல்லிட்டு, பை பை எல்லாம் சொல்லாது, நம்மகிட்ட சொல்லாமலேயே இந்த உடலை விட்டு வெளியேறி விடுகிறது. அதுதான் நிஜம். ஸோ அதனால கண்டிப்பாக நமக்கு ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஹெல்த் வந்து ஒரு 2ஆம் தர அல்ல 3ஆம் தர முக்கியத்துவத்தை தான் பெறுகிறது இன்றைய நவீன உலகத்துல நம்ம பார்க்கிறோம். இல்லைன்னா யாருமே வந்து 10 மணிக்கு மேல முழிச்சிருக்க மாட்டாங்க. 10 மணிக்கு மேல முழித்திருந்து வேலை பார்த்தாலும் சரி, படம் பார்த்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, உடல்நலம் எனக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை. இப்ப பாக்குற அடுத்த 2 மணி நேரத்துல நான் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம் என நினைப்பதால் தான், அது 2ஆம் தரத்திற்கு போவதனால் தான் நாம முதல்ல அந்த உடலை கவனிக்க தவறி விடுகிறோம். ஆக உடல் நலம் என்பது ரொம்ப 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 முக்கியம். அதுவும் நம்ம தாத்தா பாட்டிக்கு இம்பார்ட்டன்ட்டோ இல்லையோ, நமக்கு ரொம்ப 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 அவசியம். ஏனென்றால் தற்கால வாழ்க்கை முறையில நம்முடைய உடல் உழைப்பு கொஞ்சம் நிறையவே குறைந்து விட்டது. எல்லாம் பட்டனை தட்டுனா நிறைய விஷயங்கள் வருது. அப்படியே பட்டனை தட்டனக்கூடிய மிஷின் என்கிட்ட இல்லைன்னா மொபைல்ல தடவிட்டு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணா வீட்டில் கொண்டு வந்து சாப்பாடும் கொடுப்பான், அரிசியும் கொடுப்பான், எண்ணெயும் கொடுப்பான், விட்டா நம்மளை தேய்ச்சும் விடுவாங்க. ஆயில் தேய்க்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஆட்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு இன்றைய நவீன தற்கால வாழ்க்கை முறை இருப்பதினால் அவசியம் நம்முடைய ஹெல்த் பாதிப்படைவதற்கு இந்த சூழ்நிலைகள் நமக்கு பெரும் பங்கு கொடுக்கிறது. ஆகவே கண்டிப்பாக நாம உடல் நலத்தை கவனித்துக் கொண்டே ஆக வேண்டும். இன்னைக்கு இருக்கிற இன்னொன்னு கேட்ஜெட்ஸ், இந்த ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இல்ல கூகுளா இருக்கட்டும், வெப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், என்னென்ன இருக்கோ அத்தனையுமே இன்றைக்கு ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம விளையாட்டாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா மூளையில மிகப்பெரிய அளவிலே ஒரு மன அழுத்தத்தை அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டுல மனித சமுதாயத்தை மிக அதிகம் பாதித்து கொண்டிருக்கிற நோய் எது என்று கேட்டால், ஹார்ட் அட்டாக்கோ, ஸ்ட்ரோக்கோ, இல்ல புற்றுநோயோ இல்ல, மன அழுத்தம் என்று உலக சுகாதார மையம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு வந்து மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா 3 வயசு பையன்ல இருந்து மரணப்படுக்கையில் இருக்கிற 108 வயசு தாத்தா வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிறார்கள். சோ அதனால கண்டிப்பாக அதற்கு ஒரு காரணமாக இன்றைய சூழ்நிலை இருப்பதினால் கண்டிப்பாக நாம உடல் நலத்தை கண்டிப்பாக கவனித்துக் கொள்ளே வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது இந்த வைரஸ் கிருமி மாதிரி பரவாம ஆனால் பெருகி கொண்டிருக்கிற 4 விதமான நோய்கள் மிகப்பெரிய சவால்களாக இன்றைய மனித சமுதாயத்திற்கு இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். உடல் பருமன், புற்றுநோய், இருதய நோய்கள், நீரிழிவு நோய்கள். இந்த நீரிழிவு நோயே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முந்திலாம் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் நம்ம குழந்தைகளுக்கு வரும், பணக்காரர்களுக்கு வர்ற நோயின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு உலக அளவுல நீரிழிவு நோய் அதிகம் இருக்கிற நாடுகள் பட்டியல்ல 2வது இடத்தில் இந்தியா இருக்கிறது என்றால், அப்போ நம்முடைய வருங்கால ஜெனரேஷன் குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகள் எந்த அளவுல நாம இந்த சமுதாயத்திற்கு நோய் பெருகுவதற்கு காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக நாம இதுல இந்த சவாலை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக உலக அளவுல கடந்த ஒரு 40-30 வருடங்களாக மனித சமுதாயம் இந்த ஆரோக்கியத்திற்காக எவ்வளவு பணம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அப்படியே ஷாக்கார மாதிரி இருக்கு. நம்ம சம்பாதிக்கிற பணத்துல பாதி பணம் அங்க போகுதோ ஒரு ஏஜுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயமுறுத்துகிற அளவிலே இந்த புள்ளி விவரங்கள் நம்மை காட்டுகிறது. அது உலக அளவுல, இந்திய அளவுல பார்த்தாலேயே இந்த மருத்துவ முறைகளுக்காக எவ்வளவு மருந்துகள் செலவழிக்கப்படுகிறது. அதுவும் கிராமங்கள்ல இருக்கிறது அந்த ஊதா கலர்,
சிட்டியில் சாரி இருக்கிறது வந்து அந்த ப்ரௌன் கலர். கொஞ்சம் பார்த்தா எல்லாம் 60% 70%க்கு மேலே வந்து இன்னைக்கு வந்து மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கடைசி 2 கிராஃபை பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கி மருத்துவ செலவுக்கு எத்தனை சதவீத மக்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற புள்ளி விவரத்தை பார்க்கும் பொழுது, நாம பணத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட நம்முடைய ஆரோக்கியத்திற்கு கொடுத்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அங்க நாம இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு நோய்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த 4 நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது நீரிழிவு நோய், இதய நோய், புற்றுநோய், இந்த 4 விதமான நோய்கள் கடந்த 2000 வருடத்திலிருந்து இன்னைக்கு 2023 அந்த இடையில 2019 இருந்து 22 வரைக்கும் இந்த கிராஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா கரோனா காலகட்டத்தில் அது கொஞ்சம் அதிகமாக பாதித்திருக்கிறது. ஆனாலும் இந்த கிராஃபை பார்த்தோம்னா கண்ணாபுனான இந்த பெர்சன்டேஜ் வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது என்பதை இந்த புள்ளி விவரம் நமக்கு உறுதி செய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை கவனிக்காவிட்டால் அந்த பெர்சன்டேஜில் ஒருவராக நம்ம ஆகுவதற்கு இன்னைக்கு சமுதாயம் அதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கிராஃப். அதே தான் எத்தனை மில்லியன் பீப்புள் 2019 2020 2023 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரைக்கும் பார்த்தோம் சொன்னால் குறைவதற்கான அறிகுறியே நம்ம கண்ணுல எந்த புள்ளி விவரமும் நமக்கு அது உறுதி செய்யவில்லை. அப்படி என்றால் நோய்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அப்போ நமக்கு எதற்காக இந்த உடற்பயிற்சியை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்? அவசியம். ஆரோக்கியமா இருக்கணும், கரெக்ட் தான், அதுல தப்பே இல்லை. ஆனால் இன்னைக்கு பணம், எனக்கு தெரிந்த ஒருவர் எங்க மாவட்டத்தில் இருக்கிறாரு. அவர் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்தாரு. வேலை பார்த்து ஒரு 45 வயசுல ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஒரு 50 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்கிறாரு. பெரிய பங்களா மாதிரி இருக்காரு. அவங்க வேலைக்காரர்களே ஒரு 10-12 பேர் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு தயாரிக்கிற உணவே ஒரு 25 வெரைட்டி தயாரிக்கிறார்கள் அந்த வீட்டில். ஆனா அவரு சாப்பிட்றது கேப்பக்கூழு. 4 மணி நேரம் தொடர்ந்து கார்ல உட்காந்து பயணிக்க முடியாது. எத்தனை வயசுல? 46-47 வயசுல. அப்ப இவ்வளவு பணம் சம்பாதித்தும் இன்றைக்கு அவர் அந்த பணத்தை மற்றவர்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய அவரால் நினைச்சதை சாப்பிட முடியவில்லை, ஒரு இடத்துக்கு போக முடியவில்லை என்றால் அவர் சம்பாதிச்ச பணத்தினால என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தால் பணம் நமக்கு அவசியம் தேவை. ஆனால் உடலை கெடுத்துக்கொண்டு அந்த அளவுக்கு நாம் பணத்தை சேமித்து பணத்தை நாம இது பண்ணணுமா, உழைக்கணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து கொண்டால் அந்த உழைப்புங்கிற விஷயத்துல கரெக்டாக இருந்து கொண்டு உடற்பயிற்சியை நாம ரெகுலராக தினசரி செய்ய ஆரம்பிச்சிருவோம். முதல் கவிதையில பார்த்த மாதிரி நாம பிறப்பின் நோக்கமே மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திடம்பட அப்படின்னு உறுதியா சொல்லி இருக்கிறாரு. இந்த பிறப்பின் நோக்கம் நிறைவேறுகிற வரை வாழ்க்கை சிக்கல்கள் வந்து கொண்டே இருக்கும், கூடிக்கொண்டே இருக்கும். நம்மளை திருத்துவதற்கு இறைநிலை எப்படியாவது நம்மளை திருத்தி மெய்ஞானம் அடைய வச்சிட முடியுமான சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாம என்ன செய்யறோம்? ஆஹா, நம்ம இறைநிலைக்கு இதுக்கு வேலை கொடுப்பானே, நம்மளே இறைநிலை என்ன எதிர்பார்க்கிறதோ அதை செய்து விட்டால் வாழ்க்கையில ஏன் நமக்கு துன்பம் வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு கொஞ்சம் அதை நோக்கிய செயல்ல உடலை நாம் காக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சிக்கல்களை நமக்கு குறைய ஆரம்பிச்சோம். இந்த உடல் என்பது ஒரு வாகனம். இங்க இருந்து ஒரு பக்கத்துல இருக்கிற மதுரைக்கு நான் திருநெல்வேலியில இருந்து போகணும்னா ஒரு டாக்ஸி எடுக்கிறேன், ஒரு கார் எடுக்கிறேன். எப்படி நான் மதுரையில போய் சேருகிற வரைக்கும் எனக்கு அந்த டாக்ஸி தேவையோ அதே போல நான் இறை உணர்வு பெற்று பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரை உள்ள இருக்கிற ஆன்மா இந்த உடலை வாடகைக்கு எடுத்திருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்ப டாக்ஸி சரியில்லையோ அங்கனையே டாக்ஸில இருந்து இறங்கி வேற ஒரு காரை எடுத்துட்டு நான் பாட்டுக்கு மதுரைக்கு நான் போய் கொண்டிருப்பேன். அதே போல இந்த ஆத்மாவும் அதை செய்து விடுகிறது. ஸோ அதனால கண்டிப்பாக இது ஒரு வாகனமாக நினைத்து கொண்டு, ஆஃப்டர் ஆல் வீட்டில் ஒரு ஸ்கூட்டர் இருக்கு, பைக் இருக்குன்னா கூட அதை எவ்ரி ஒரு 5000 கிலோமீட்டருக்கு கார் இருந்ததுன்னா ஃபில்டர் மாத்திரம், என்னென்ன ஆயில் மாத்தணுமோ ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, ஒரு மாசத்துக்கு ஒருக்கா அதை கழுவி வைக்கிறோம். மேல வெளிப்புறமாக நாம கழுவி வைக்கிறோம். எப்ப நம்ம உடல்ல இருக்கிற வயிறை நாம சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம், 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த இதயத்தையோ கண்ணையோ நாம எப்ப ஓவரால் பண்ணியிருக்கிறோம், எப்ப கார் வந்துச்சுன்னா அது நடு ரோட்ல நின்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெகுலரா போய் நாம சர்வீஸ் பண்ணிடுறோம். ஆனா இந்த உடல், இந்த வாகனம் நாம பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மெக்கானிக் எப்படி காருக்கு தேவைப்படுகிறாரோ அதே போல நம்ம உடலுக்கு தேவைப்படுகிற மெக்கானிக், சோ கால்டு டாக்டர், ஒரு மருத்துவரை நோக்கி போறோம். காரே பிரேக் டவுன் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக சர்வீஸ் பண்ற நாம இந்த உடலை நாம அதை கொஞ்சம் சர்வீஸ் பண்றதுக்கு தான் இந்த உடற்பயிற்சி நமக்கு மிகவும் அவசியம் தேவைப்படுகிறது. நமக்குள்ளதான் இந்த இறைநிலையும் இருக்கிறது. ஆஃப்டர் ஆல் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா கூட அவர் போன் பண்ணிட்டார், ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன்னா தலைகீழ அங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் ஓடி ஹால்ல எது எதுலாம் துண்டு கிடக்கு, அது கிடக்கு, இது கிடக்கு, அதை நீட்டா ஏதாவது உள்ள தள்ளி வீடு நீட்டா இருக்கிற மாதிரி நாம எவ்வளவு முயற்சிகள் எடுக்கிறோம்.
அப்ப நமக்குள்ள இருக்கிற இறைவனே குடியிருக்க வேண்டும் என்றால் குடியிருக்கிறார் அவர். ஆனா அவர் நல்லபடியாக இருந்து என் வாழ்க்கையை வழி நடத்தி எனக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய திசையில் என்னை பயணிக்க வைக்க வேண்டும் என்றால், அவர் இருக்கிற இடத்தை நான் தூய்மையாக வைக்கவில்லை என்றால் எப்படி நான் அவர் என்ன சொல்றாருங்கிறது எனக்கு எப்படி கேட்கும்? சோ அதனால எப்படி நாம இறைநிலை இருக்கிற அந்த வழிபாட்டு ஸ்தலத்துல எத்தனை மரியாதையோடு எவ்வளவு மதிப்போடு அங்க நாம் நடந்து கொள்கிறோம், அதே ஸ்தானம் தான் இங்கேயும் இருக்கு. அப்போ இந்த உடலையும் நான் தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு இந்த உடற்பயிற்சி உதவி செய்கிறது. இன்னைக்கு விஞ்ஞான கருவிகள், ஆஃப்டர் ஆல் இந்த மொபைல் போனு இது இன்னைக்கு மூளையை பாதிக்குங்கிறாங்க, இதயத்தை பாதிக்குங்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக எத்தனையோ நம்மளுடைய உள்ள இருக்கிற செல்களை, அதாவது ஒரு ஆராய்ச்சி குறிப்பு, ஒரு கேமரா ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த கேமரா மூலமாக புற்றுநோய் ஆரம்பமாகும் பொழுதே அந்த கேமரா மூலமாக பார்த்தால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். புற்றுநோய் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க, புற்றுநோயில ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, முற்றிய நிலையில் இருப்பவர்கள் அந்த கேமரா மூலமா எடுக்கிற அந்த படத்தை பார்க்கும் பொழுது நல்ல வித்தியாசம் தெரிகிறது. அப்போ ஆரம்ப நோயில வரும்பொழுதே புற்றுநோயை கண்டுபிடித்து விடலாம் என்று விஞ்ஞானிகள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார்கள். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு பல நிமிடங்களுக்கு கூட அவர்களிடம் இல்லை. என்ன காரணம் என்று பார்த்தால், இந்த சாதாரணமா இருக்கிற நம்மள்ட்ட இருக்கிற அந்த மொபைல் போனை ஒருத்தர் 20 நிமிஷம் தொடர்ந்து பயன்படுத்தினால், பேசிக்கொண்டிருந்தால், புற்றுநோய் மிடில் ஸ்டேஜ்லயோ இல்ல முத்திய ஸ்டேஜ்ல இருக்கிற படம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கிறது என்று பார்த்த பிறகு அவர்கள் அந்த ஆராய்ச்சியை அதுக்கு மேல அங்க தொடர முடியவில்லை. என்ன காரணம் என்று கேட்டால், உள்ள இருக்கிற ஆற்றல் அவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது நம்ம மொபைல் போனை பயன்படுத்தும் போது. ஆனா புற்றுநோயில் இருப்பவர்களுக்கு அது தொடர்ந்து இருக்கிறது. மொபைல் போனை பயன்படுத்தும் பொழுது 1 மணி நேரத்துக்கோ 1/2 மணி நேரத்துக்கோ ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு. ஆனால் அவர்களால் அதை ஒரு உறுதியாக அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞான கருவிகள் நம்மை கெடுத்து கொண்டிருக்கிறது. அதையும் நாம அளவு முறையோடு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினாலும் உடற்பயிற்சி செய்யல என்றால் அது ஒரு பாதிப்பை அவசியம் நம்ம உடல்ல ஏற்படுத்தி ஆரோக்கியத்தை கெடுக்கத்தான் செய்யும். அடுத்தால இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட், நம்ம சினிமா பார்க்கறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல இருக்கிறதா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், அத்தனை விஷயங்களும் நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய ஆற்றலை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய உணர்ச்சிகளை, அது புத்தியை கெடுத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அங்க உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னு சொன்னால் அதை நாம தடுப்பது ரொம்ப ரொம்ப கடினமாக ஆகிவிடும். இன்னைக்கு ரொம்ப காம்படிஷனா, ஒரு டீ கடை வைக்கிறவருக்கும் இந்த போட்டி இருக்கிறது, படிக்கிறவருக்கும் போட்டி இருக்கிறது, வேலை பார்க்கிறவருக்கும் இருக்கு. எல்லா இடங்களிலுமே இந்த போட்டி இன்னைக்கு அதிகமாக ஆகிவிட்டதினால் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய நவீன உலகம் இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யல அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் நம்மளை ஆரோக்கியத்தை கெடுத்து விடுகிறது. இப்ப நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம்னா, ஹெல்த், உடல் நலம் என்றால் என்ன, 4 விஷயங்கள். ஏன் உடல் நலம் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இந்த உடற்பயிற்சி எதற்காக நாம செய்ய வேண்டும் என்பதையும் நாம் பார்த்தோம். இப்ப அடிப்படையாக விஷயங்கள், நோய் என்றால் என்ன, எங்கிருந்து வருது, எப்படி ஆரம்பிக்கிறது, ஏன் வருகிறது, எப்பொழுது இந்த நோய் ஆரம்பமாகிறது, இதைத்தான் இப்ப நம்ம அடுத்தால சிந்தனை செய்கிறோம். அதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த நோயை பற்றி தியரி ஆஃப் ஐஸ்பர்க் என்று மேலை நாட்டு அறிஞர்கள் ஒரு தத்துவத்தை சொல்லுகிறார்கள். நோய் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சின்ன தத்துவ விளக்கம். எப்படி நம்ம கடல்ல டைட்டானிக் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம், அந்த தண்ணிக்கு மேல அந்த பனிமலை தெரியும். அந்த தண்ணீருக்கு மேல பனிமலை எவ்வளவு தெரிகிறது, ஒரு 10 மீட்டர் தெரிகிறது என்றால், ஓ பனி இவ்வளவுதானா, ஒரு 10 மீட்டர் தான் இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அங்க கப்பலை அங்க செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், கடலுக்கு மேல தெரிகிறது இந்த 10 மீட்டர் ஹைட்ல. ஆனால் அதன் உள்ளே இருக்கிற அந்த பனி 10 மீட்டர்ல, அது 4 கிலோமீட்டருக்கு கீழே அந்த பனி அப்படியே பாறை மாதிரி இருக்கும் பொழுது, அவங்க 10 மீட்டர் பனி தானே, நம்ம கப்பல் அடிச்சு தூக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போனாங்கன்னா கண்டிப்பாக கப்பல் தான் கவிழுமே ஒழிய பனி அங்க அப்படியே இருக்கும். ஏனென்றால் அந்த பனி பாறை என்பது கண்ணுக்கு தெரிகிறது கொஞ்சம், ஆனால் கடலுக்கு அடியில், நீருக்கு அடியில் இருப்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பது எப்படி உண்மையோ அதே போல இந்த நோய் என்பதும் நமக்கு வெளிப்புறமாக தெரிகிற அந்த நோய், அது பார்க்கிறதுக்கு கொஞ்சமாக தெரியும். ஆனால் அதற்கு காரணம் 80% நம் உடலுக்குள் எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டது. ஆனா டாக்டர் சொல்றது 60% இதயம் பிளாக் ஆன அப்புறம், இல்ல சுகர் ஒரு லெவலுக்கு மேல போனதுக்கு அப்புறம், இல்ல தைராய்டு TSH 70 50 வந்ததுக்கு அப்புறம் சொல்லுகிறார்கள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், தண்ணீருக்கு மேல இருக்கிற ஐஸ் கட்டி
கொஞ்சம்தான் எப்படி நமக்கு தெரிகிறதோ அப்பொழுதுதான் நமக்கு இந்த இருத நோயா இருக்கட்டும், இல்ல நீரிழிவு நோயா இருக்கட்டும், புற்றுநோயா இருக்கட்டும், இந்த மருத்துவர்கள் இங்க வரும்போதுதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த எந்த நோயும் ஒரு நிமிடத்தில் உருவாகுவது இல்லை. எப்பொழுதோ அது ஆரம்பித்து விட்டது. நமக்கு இப்பதான் அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால நாம இப்ப அதை நோயின்னு சொல்லிட்டு அதை அட்ரஸ் பண்ண பார்க்கிறோம். ஆக இந்த நோய் வெளியில் தெரிவது 10%, 20% என்றால் அதற்கு முன்னாடியே இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுல எது சிக்கலா இருந்தாலும் சரி, நம்ம உடலுக்குள்ள நச்சுப்பொருள் தங்கினாலும் சரி, இல்ல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாங்கிற ஒரு சின்ன பகுதி அது வேலை செய்யல அப்படின்னாலும் சரி, இல்ல உணர்ச்சிகளின் காரணமாக அங்க நிறைய நச்சுப்பொருள் நம்ம சாப்பிடுகிற சத்தான உணவை கூட அது நச்சாக மாற்றினாலும் சரி, செரிமானத்துல பிரச்சனை வந்தாலும் சரி, நோய் எதிர்ப்பு சக்தியில பிரச்சனை வந்தாலும், இதுல எது வந்தாலும் சரி, இந்த ஸ்டேஜுக்கு ஒரு நாள் வரப்போறோம். ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமாக இது நோயை உருவாக்குகிறது. நமக்கு வெளியில தெரிகிறது கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்ச நாள் இல்ல கொஞ்சம் வருடங்கள் கழித்து கூட நமக்கு தெரியலாம். ஆக இதுல நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எனக்கு வெளிப்புறமாக எந்த அறிகுறியும் இல்லை என்றால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று உறுதியாக சொல்லிவிட முடியாது. உள்ள இருக்கிற விஷயங்களை நாம தெரிந்து கொண்டால் மட்டுமே நான் முழு ஆரோக்கியமாக இருக்கிறேனா என்பது நாம உறுதி செய்து கொள்ளலாம். ஓகே, இப்போ இந்த நோய் எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, ஏன் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். வேதாத்திரியத்துல வந்த எல்லாருக்குமே தெரியும். நம்மள்ட்ட 3 உடல் நம்ம இருக்கு. ஒண்ணு பரு உடல், நம்ம கண்ணால பாக்குறது, அளந்துடலாம். இன்னொன்னு சூக்கும உடல், உள்ள ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த நுண் துகள்கள், உயிர் துகள்கள், இல்ல விண் துகள்கள்னு சொல்றோம். அது கண்ணுக்கு தெரியாது. ஆனா அது நம்ம உடலை விட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வெளியில வரைக்கும் அந்த விண் துகள்கள், அதாவது இந்த உயிர் துகள்கள் இருக்கிறது. இதை சூக்கும உடல் என்று சொல்லுகிறோம். இந்த ஒவ்வொரு உயிர் துகளும் ஒரு ஃபேன் சுத்துற மாதிரி, ஃபேன்ல இருந்து எப்படி காத்து வருதோ அதே போல ஒவ்வொரு உயிர் துகளும் தன்னை சுத்துவதனால் அதிலிருந்து ஒரு அலை வருகிறது. அந்த காந்த அலை, அதற்கு ஒரு ஷேப் இருக்கிறது. அதை நம்ம காரண உடல்னு சொல்றோம், இல்ல காசல் பாடி என்று சொல்லுகிறோம், இல்ல காந்த உடல் என்று சொல்லுகிறோம். ஆக இந்த 3 விதமான உடல்கள் இருப்பதாக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மகரிஷி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நோய் ஒருத்தருக்கு சிறுநீரகம் செயலிழக்க ஆரம்பித்து விட்டது என்றால் கண்டிப்பாக பரு உடல்ல வருவதற்கு முன்னாடி அதற்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அந்த சூக்கும உடல்ல எங்க சிறுநீரகம் இருக்கிறதோ அந்த இடத்துல அங்க இருக்கிற அந்த உயிர் சக்தியில ஒரு குறைபாடு இருக்க வேண்டும். அந்த இடத்துல இருக்கிற உயிர் சக்தி சீராக அங்கே இருக்குமே ஆனால் சிறுநீரகம் செயலிழக்க ஆரம்பிக்கும் பொழுதே நம்முடைய உடலிலே நாம அதை சீரமைப்பு செய்து கொள்வதற்கு, சரி செய்து கொள்வதற்கு தேவையான அறிவு அங்கே இருக்கிறது. ஆனால் ஆற்றல் குறைபடுமை ஆனால் கண்டிப்பாக அந்த அறிவை வைத்துக்கொண்டு அந்த சிறுநீரகம் செயல்பாட்டை சரி செய்துவிட முடியாது. ஆக ஆற்றல் அங்க சரியா போல அப்படின்னு சொன்னால் அப்போ முதல் குறைபாடு எங்கே இருக்கிறது என்றால் சூக்கும உடல்ல பிரச்சனை இருக்கு. அப்ப அதற்கு அப்புறம் தான் சிறுநீரகம் செயலிழக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சித்த மருத்துவம் இந்த சூக்கும உடல்ல, அந்த சித்து என்றால் உயிர், அப்ப அந்த உயிர் குறைபாட்டை சரி செய்வதற்கு அந்த மருந்துகள் நமக்கு உதவி செய்கிறது. இது ஒவ்வொரு உயிர் துகளும் ஒரு ஃபேன் மாதிரி, அதுல இருந்து ஒரு வரக்கூடிய காந்த அலை, இந்த ஜீவகாந்தம் தான் ஆற்றலாக காருக்கு எப்படி பெட்ரோலோ அதே போல அது நம்ம உடலிலே எல்லா செல்களையும் எல்லா ஓட்டங்களையும் இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. அப்ப அந்த உடல்ல சிறுநீரகம் எங்க இருக்கிறதோ முதல்ல அந்த உயிர் ஆற்றல் இருக்கிற இடத்துல குறைபாடு இருக்கிறது. அதன் காரணமாக ஜீவகாந்தம் அந்த உடல்ல சிறுநீரகத்தை ஒட்டி இருக்கிற இடத்துல அந்த ஜீவகாந்தம் அங்கே குறைவாக செல்லுமை ஆனால் கண்டிப்பாக உறுப்பு பழுதடைய ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த ஹோமியோபதி மருத்துவம் மகரிஷி சொன்ன கருத்துக்களின் படி இந்த காரண உடல்ல அது மருந்தை கொடுத்து அதை சீர் செய்ய முயற்சி செய்கிறது அப்படின்னு மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். மகரிஷி அவர்கள் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, ஹோமியோபதி காரண உடல்ல மேக்னெட்டிக் பாடியில வேலை செய்யுதுன்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா, இது எப்படி நம்புவது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோமியோபதி சம்பந்தப்பட்ட நிறைய மருத்துவர்கள், நிறைய புத்தகங்கள், யூடியூப்ல இருக்கிற நிறைய லெக்சர்ஸ், கிட்டத்தட்ட மேபி நான் ஒரு 2 மாசத்துக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். எந்த இடத்துலையுமே எந்த மருத்துவருமே எந்த ஒரு புக்லையுமே ஹோமியோபதி மருந்துகள் அந்த காந்த ஓட்டத்தை சரி செய்கிறது அப்படின்னு எங்கேயும் சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு கிரேட் மருத்துவர், கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அவர் பேர் இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த மருத்துவரோட புத்தகத்துல இது உள்ள நம்ம உடல்ல ஒரு காந்த சக்தி இருக்கு,
இந்த காந்த சக்தியை தான் அது சரி செய்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தால் மகரிஷி அவர்கள் வருங்காலத்தில் ஹோமியோபதிக்கு தான் இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூடும் என்று அவர் சொல்லியிருப்பதாக நான் அறிந்தேன். ஆக நோய்கள் நம்ம அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னு சொன்னால் நாம சரி செய்ய வேண்டியது இந்த காரண உடல்லையும் குறைபாடு இருக்கக்கூடாது, சூக்கும உடல்லையும் குறைபாடு இருக்கக்கூடாது, பரு உடல்லையும் குறைபாடு இருக்கக்கூடாது. அப்ப நம்ம இந்த மூன்றையும் சரி செய்வதற்கு மகரிஷி கொடுத்திருக்கிற பயிற்சிகளே நமக்கு இருக்கு. எப்ப இந்த காந்த சக்தி குறைபாடு ஏற்படுகிறதோ அதற்காகவே தீப பயிற்சி கொடுத்திருக்கிறாரு, கண்ணாடி பயிற்சி கொடுத்திருக்கிறாரு, 5 அளவு முறையை கொடுத்திருக்கிறார். தீப பயிற்சியும் செய்துட்டு கண்ணாடி பயிற்சியும் செய்துட்டு நான் 5 அளவு முறையை கடைபிடிக்க மாட்டேன், டெய்லி 10 மணிக்கு தான் படுப்பேன், காலையில 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக தீபகாந்த பயிற்சி பெருக்க பயிற்சியின் மூலமாக காந்த ஆற்றலை கூட்டினாலும் பகல்ல இருக்கிற நேரம் முழுவதும் இந்த 5 அளவு முறையை நாம் தவறும் பொழுது கண்டிப்பாக அந்த ஓட்டத்துல ஓட்டையே விழுந்துடும். எந்த இடத்துல ஏன் உடலுக்குள்ள இந்த ஜீவகாந்த ஓட்டம் கொஞ்சம் வீக்கா போகிற அளவுல என்னுடைய உழைப்பு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அங்கே குறைபட்டு போகிறது. அப்ப அங்க இருக்கிற உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக செயல் குறைய ஆரம்பிக்கிறது. டாக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகலாம், இல்ல 40 வருஷம் ஆகலாம். ஆனா அது பிரச்சனை அங்கேயே ஆரம்பமாகி விட்டது என்பதை நாம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ நாம 11 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் கொஞ்சம் அடிப்படையான விஷயங்களை பார்த்திருக்கோம். இப்போ உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம். நம்ம ஒரு இந்த வீடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டோட லைஃப் ஆயுள் ஒரு 300 வருடம் என்றால் இந்த வீடு 300 வருஷத்துக்கு ஒருவித நோயும் இல்லாமல், கிராக் இருக்கக்கூடாது, ஓட்ட விழக்கூடாது, உறிஞ்சி விழுந்துடக்கூடாது, அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் 300 வருடத்திற்கு இந்த வீடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு 3 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல இந்த வீடு எதனால் கட்டப்பட்டிருக்கிறது? செங்கலால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கான்கிரீட் பிளாக்னு சொல்லலாம், செங்கலால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செங்கல் சரியில்லைன்னு சொன்னால் ஒரு மழை பெஞ்சா கூட, ஒரு புயல் அடிச்சா கூட இது கீழே விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 2வது, இந்த செங்கலை இணைத்து வைத்திருக்கிற சிமெண்ட், இந்த சிமெண்டோட தரமும் அளவும் சரியில்லை என்றாலும் கட்டுமானம் கெட்டும் பொழுது சிமெண்ட்டுக்கு பதிலாக நிறைய மண்ணை மட்டும் தான் போட்டிருக்கிறாங்க, அதுவும் தரமில்லாத சிமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா செங்கல் நல்லா இருக்கும், ஆனா வீடு உடனே இடிஞ்சு விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப சிமெண்ட் ரொம்ப முக்கியம். 3வது, செங்கல் நல்லா இருக்கு, சிமெண்ட் நல்லா இருக்கு, ஆனா அஸ்திவாரம் சரியில்லை என்றாலும் சரி வீடு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துரும். ஆக ஒரு 300 வருடம் வாழ வேண்டிய இந்த கட்டடம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் செங்கலால் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த செங்கல் நல்லா இருக்கணும், அளவு நல்லா இருக்கணும், தரம் நல்லா இருக்கணும். செங்கலை இணைக்கிற சிமெண்ட் அளவு நல்லா இருக்கணும், தரம் நல்லா இருக்கணும். எல்லாத்துக்கும் அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் அது சூப்பரா இருந்தா தான் ஒட்டுமொத்தமாக இந்த பில்டிங் 300 வருடங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பில்டிங்குக்கு இந்த 3, ஆனா இந்த பில்டிங்குக்கு அதே மாதிரி 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் தேவை. இந்த 3ல குறைபாடு இருக்குமேயானால் இந்த பில்டிங், இந்த உடலும் நோய்வாய்ப்படுகிறது, ஆரோக்கியம் குறைகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல இந்த பில்டிங் செங்கலால் கட்டப்பட்டிருக்கிறது, இந்த உடல் எதனால் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அடுத்தால அந்த செங்கலை இணைத்து வைக்கக்கூடிய சிமெண்ட் எது என்று பார்க்க வேண்டும். 3வதாக அஸ்திவாரம் எது அப்படின்னு நாம பார்க்கணும். அஸ்திவாரம் என்பது உயிர். எப்ப என்கிட்ட உயிர் இல்லையோ கண்டிப்பாக அங்க மரணம் என்று நம்ம சொல்லிவிடுகிறோம். சோ உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடல் இருக்கிறது. ஆகவே அஸ்திவாரம் என்பது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய உயிர். அது 2வதா பார்க்க போறோம். சிமெண்ட் என்பது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்கலாம். முதல்ல செங்கல், அதை பற்றி தரவா முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த செங்கல் எப்ப சரியா வேலை செய்யலையோ அப்ப நோய் ஆரம்பமாகிறது. இந்த செங்கல் எப்ப ஃபெயில் ஆகும், ஏன் ஃபெயில் ஆகும், எதுக்கு ஃபெயில் ஆகுது, என்ன செய்தால் அது ஃபெயில் ஆகாம நாம தடுத்துக் கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நாம உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு அது உதவி செய்யும். இப்போ இந்த செல்கள் ஏன் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். எப்படி இது செங்கலால் கட்டப்பட்டிருக்கிறதோ நம்ம உடல்ல இருக்கிற எலும்பா இருக்கலாம், ரத்தமா இருக்கலாம், இதயமா இருக்கலாம், சிறுநீரமா இருக்கலாம், ஏன் முடியா கூட இருக்கலாம், அத்தனையும் செல்களால் ஆனது. சிற்றறைகள் என்று தமிழ்ல நாம சொல்றோம். அப்போ நம்ம உடல் எதனால், இந்த பில்டிங் கூட ஒரு 75% தான் செங்கலால் கட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா மற்ற இடத்துலலாம் ஜன்னல் இருக்கு, கதவு இருக்கு, என்னெல்லாமோ வச்சிருக்கிறோம். ஆனா இந்த உடல் 100% செல்களால், சிற்றறைகளால் கட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த செல்லோட படம். நம்ம 6ஆம் வகுப்பு படிக்கும் போது இதை பார்த்திருக்கலாம். 6th 7th, இன்னைக்கெல்லாம் 3rd 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்லயே இதை கொடுத்திருக்கிறாங்க. இந்த செல் என்பது இந்த பில்டிங்ல இருக்கிற செங்கலுக்கு சமம்.
இந்த செல் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரே வேலையை செய்யக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் ஒன்று சேர்ந்து திசுக்களாக நம்ம உடல்ல இயங்குகிறது. இப்ப சுண்டு விரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு திசு. இந்த திசு எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது? ஆயிரக்கணக்கான செல்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. சோ செல்களுடைய கூட்டு திசுக்கள் என்று சொல்லுகிறோம். ஒரே வேலையை செய்யக்கூடிய பல திசுக்கள் ஒன்று சேர்ந்தால் அதை உறுப்புகள் என்று சொல்லுகிறோம். பல உறுப்புகள் இருக்கிறது, சிறுநீரகம் இருக்கிறது, இதயம் இருக்கிறது. அப்ப நம்ம இதயம் எடுத்துக்கிட்டா பல திசுக்களால் ஆனது. ஆனா ஒரே வேலையை செய்து எல்லா திசுக்களும் என்ன வேலையை செய்து பம்ப் பண்ணணும். அவ்வளவுதான். வரக்கூடிய ரத்தத்தை பம்ப் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடா அடுத்த சைடுக்கு அனுப்பணும். இந்த பம்ப் பண்ற அந்த வேலையை செய்யக்கூடிய இதயம் என்கிற ஒரு உறுப்பு பல திசுக்களால் ஆனது. ஒவ்வொரு திசுவும் அந்த பம்ப் பண்ற வேலையை செய்து, அந்த ஒவ்வொரு திசுவும் ஆயிரக்கணக்கான சிற்றறைகளால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் பம்ப் பண்ற வேலையை செய்யும். அப்ப இதயத்துல 60% அடைப்பு இருக்கிறது என்றால், இதயத்துல உறுப்புல பிரச்சனை என்று நமக்கு தெரிவதற்கு முன்னாடியே திசுக்கள் செயலிழந்திருக்க வேண்டும். திசுக்கள் செயலிழப்பதற்கு முன்னாடியே செல்கள் ஃபெயில் ஆயிருக்கும், செயலிழப்பு நடந்திருக்கும். அதற்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது உறுப்பு அளவுக்கு வந்து உறுப்பு அதுலயும் 5% பிரச்சனை வந்து 10 ஆகி 20 ஆகி 60% ஆகும்போது நமக்கு உணர்வு வருகிறது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்க, மூச்சு அடைக்குது, மூச்சு இழுக்க முடியலன்னு அப்புறம் நம்ம மருத்துவர்கிட்ட ஓடி போறோம். அப்போ ஒரே வேலையை செய்யக்கூடிய பல உறுப்புகள் ஒன்று சேர்ந்தால் அதை மண்டலங்கள் என்று சொல்லுகிறோம். ஜீரண மண்டலம். அப்ப நம்ம சாப்பிடுகிற உணவை சத்து வேற சக்க வேறையாக பிரிக்கிற வேலையை செய்யக்கூடியது ஜீரண மண்டலம். அந்த ஜீரண மண்டலத்துல பல உறுப்புகள் இருக்கிறது. வாயில ஆரம்பிச்சு உணவு குழாயை, அப்புறம் வயிறு, குடலு, இப்படி பல உறுப்புகள் சேர்ந்தது இந்த ஜீரண மண்டலம் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு உறுப்புகளும் பல திசுக்களால் ஆனது. ஒவ்வொரு திசுக்களும் பல செல்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பல மண்டலங்கள் நம்ம உடல்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது தசை மண்டலம், செரிமான மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், ஜீரண மண்டலம், கழிவு மண்டலம், இப்படி பல மண்டலங்கள் சேர்ந்தது நம்ம உடல். ஆக ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொன்னால், சுவாச மண்டலத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாம மூக்குல ஆரம்பிச்சு மூச்சு குழாயி, அப்புறம் நுரையீரல், இதுல எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு, பல உறுப்புகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மருத்துவர் கண்டுபிடிக்கும் பொழுது மண்டலத்துல பிரச்சனை, அப்புறம் அதுல பர்டிகுலரா இந்த உறுப்புல ஒரு பிரச்சனை இருக்கிறது, நுரையீரல்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நுரையீரல்ல அந்த பிரச்சனை வருவதற்கு முன்னாடியே நுரையீரல் எதனால் கட்டப்பட்டிருக்கிறது? திசுக்களால். திசுக்கள் ஃபெயில் ஆறதுக்கு முன்னாடி சிற்றறைகள். அப்ப அந்த செல்கள் ஃபெயில் ஆகும் பொழுது நோய் ஆரம்பமாகிறது. அப்போ நோய் எங்கே ஆரம்பமாகிறது? சிற்றறைகளில் ஆரம்பமாகிறது. எப்பொழுது ஆரம்பமாகும்? செல்லு தன்னுடைய வேலையை செய்யாத போது. எப்ப ஒரு செல்லு தன்னுடைய வேலையை செய்யலையோ அப்பவே நோய் ஆரம்பமாகி விட்டது. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு செல்லு தான் வேலையை செய்யாம இருந்திருக்கும். ஒரு 10 நாள் கழிச்சு 1000 செல்லா ஆயிருக்கலாம். ஒரு மாதம் கழித்து 1,00,000 செல்லா ஆயிருக்கலாம். அப்ப அந்த ஏரியா, அந்த இதயத்துல இருக்கிற ஒரு பகுதி, இந்த திசுக்கள் அந்த இடம் வேலை செய்யாம இருக்கும். அப்பவே பிபி கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிச்சிருக்கும். ஆக நம்ம நோய் ஆரம்பமாகிற இடம் செல். எப்பொழுது ஆரம்பமாகிறது? செல்லு தன்னுடைய வேலையை எப்ப செய்யவில்லையோ அப்பொழுதே நோய் ஆரம்பமாகிறது. ஏன் நோய் ஆரம்பமாகிறது? அது செல்லு ஏன் வேலை செய்யலன்னு செல்லிட்டு தான் கேட்கணும். ஏன்பா நீ உன் வேலையை செய்யல அப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அங்கே நோய் எதனால் ஆரம்பித்திருக்கிறது என்பதை நம்மால கண்டுபிடித்து விட முடியும். ஆக நம்முடைய உடல் இப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஆரம்பம் செல்லு. இந்த சிற்றறைகள் ஒவ்வொன்றும் நன்றாக இருக்குமே ஆனால், நன்றாக வேலை செய்யுமே ஆனால், அப்போ அந்த உறுப்புகள் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்போ இந்த செல்கள் கோடிக்கணக்கான செல்கள் தினசரி பிறந்து கொண்டிருக்கிறது, தினசரி செத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு அவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்த்தோமே ஆனால், இந்த தோல்ல இருக்கிற செல்லு 20 நாளைக்கு ஒருக்க சாகுது, உற்பத்தி ஆகும். 20 நாள் இந்த செல்லோட லைஃப் 20 நாள். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு தோல் நோய் இருக்குன்னு சொன்னால் இந்த தோல் நோய் 20 நாள்ல இது சாக போகுது. இந்த செல்லு எந்த நோய் இருக்கிறதோ அந்த நோய் 20 நாள் கழிச்சு வேற ஒரு செல்லை உற்பத்தி பண்ண போகுது. ஆனா அது எந்த கண்டிஷன்ல இருக்கோ அதே கண்டிஷன்ல தான் அது இன்னொரு செல்லை உற்பத்தி செய்ய போகுது. ஆனால் இந்த 20 நாள்ல நான் ஏகப்பட்ட முயற்சி எடுத்தேன் என்றால் இந்த செல்லு ஃபெயில் ஆறதை தடுக்கிறது எவ்வளவு முடியுமோ அதை விட அதிகம் எது பாசிபிள் என்றால் புதுசா பிறக்கிற செல்லை உருப்படியா பிறக்க வச்சிடலாம். எப்ப? இந்த 20 நாள் முயற்சி செய்தாலே போதும். இது ஒரு ரஃபா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு 100% நாம உண்மையாக எடுத்துக்கொள்ள முடியாது. என பல ஃபேக்டர்ஸ் ஆரோக்கியத்துக்கு இருக்கிறது. மிச்சம் இருக்கிற 10 விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஆனால் முக்கியமாக பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு லைஃப் இருக்கு.
நாம அடுத்த செல் உற்பத்தி ஆகும் போது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே சரி செய்ய முயற்சி செய்தால் அந்த நோயை விரைவில் குணமாக்கி விடலாம். ஆனா இது தோலுக்கு இருக்கிற செல். இதுல ரொம்ப சிக்கலான விஷயம் எதுன்னு கேட்டால், நரம்புல இருக்கக்கூடிய செல்கள் அதனுடைய ஆயுசு 100 வருஷம் என்று சொல்லுகிறார் மருத்துவ விஞ்ஞானிகள். அதனுடைய ஆயுசு 100 வருஷம் என்றால், இப்ப எனக்கு வயசு 36 என் நரம்புல இருக்கிற பல செல்கள், ஆயிரக்கணக்கான செல்கள் சேதமடைந்து விட்டது, வேலை செய்யல அப்படின்னு சொன்னால், 36 வயசுல என்னுடைய நரம்புல இருக்கிற செல்லு வேலை செய்யல, 136 வயசு வரைக்கும் இதே செல்லு தான். அதுக்கு அந்த செல்லு எப்ப பிறந்ததோ அதுல இருந்து 100 வருஷம் வரைக்கும் நரம்பு வீக்கா தான் இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், மைக்ரேன் அட்டாக்கா இருக்கட்டும், பேரலிசிஸா இருக்கட்டும், அதுக்கு ஒரு 100% குணமாக்கக்கூடிய மருந்துகள் இருக்கிறதா, வழிமுறைகள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம இன்னைக்கு இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப என்ன காரணம் என்றால், நரம்பில் இருக்கக்கூடிய செல்கள் ஒன்ஸ் அது பாதிப்படைந்து விட்டது என்றால், செயல் குறைபாடு இருக்கிறது என்றால், வாழ்க்கை முழுவதும் அதை வச்சுதான் வண்டியை ஓட்டணும். கார் இருக்கு, கார்ல ஒரு டயர் பஞ்சர் தான், டயரே மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, பஞ்சரான டயரை வச்சுட்டே காரை ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம். அதே போல நரம்பில் இருக்கக்கூடிய செல்கள் பாதிப்படைகிறது என்றால், வாழ்க்கை முழுவதும் அப்படியேதான் அதை வைத்துக் கொண்டுதான் நாம் வாழ வேண்டுமே ஒழிய அதை ரிவர்ஸ் பண்ணி சரி செய்து விட முடியாது என்பது மருத்துவ விஞ்ஞானம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனா மகரிஷி அவர்கள் இதெல்லாம் யோசிச்சு, என்ன ஒரு கருணை, என்ன ஒரு அக்கறை நம்ம மேல. இந்த நரம்பு தான் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரொம்ப வீக்கஸ்ட் பாயிண்ட், ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது என்பதை தெரிந்து, நரம்பை ஊக்கப்படுத்துவதற்காகவே நரம்பு ஊக்க பயிற்சி, அக்குப்ரெஷர் பயிற்சி, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி, எத்தனை பயிற்சிகளை, மகராசன பயிற்சி, அத்தனை பயிற்சிகளும் நம்முடைய நரம்பு தளர்ச்சி அடைவதை தடுத்து ஊக்கப்படுத்துகிற அளவிலே மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், நாம இதை எப்படி பயன்படுத்தி நம்ம ஆரோக்கிய குறைபாடு அப்படியும் நமக்கு வருகிறது என்றால், நாம எவ்வளவு இலக்காரமா மகரிஷி கொடுத்திருக்கிற பயிற்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நாம இந்த நரம்பு என்பதை கண்டிப்பாக கேர்ஃபுல்லா நாம அதை வீக் ஆகாம, தளர்ச்சி அடையாம நாம வைத்துக் கொள்வதற்கு தேவையான அத்தனை முயற்சிகளையும் எடுக்கவில்லை என்றால், முதல்ல தெரிகிறது 60 வயசு ஆளு 90 வயசு மாதிரி, 40 வயசு பையன் 60 வயசு ஆள் மாதிரி முதிர்ச்சி, முதுமை ரொம்ப முன்னாடியே நமக்கு வருகிறது. ஏன்? இந்த தோல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் தளர்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டால் சுருங்க ஆரம்பிச்சோம். ரொம்ப சிம்பிள். முதுமை இளமை என்கிறது ஒண்ணுமே இல்லை. தோலுக்கு வரக்கூடிய நரம்புகள் தளர்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டது என்றால் 40 வயசு பையன் 60 வயசு மாதிரி தெரியும். அப்போ அந்த நரம்பு ஊக்க பயிற்சி கொடுத்திருக்கிறார் மகரிஷி அஸ்வினி முத்திரை. ஒரு நாளைக்கு 10 தடவை, 3 பயிற்சி, காலையில சாயங்காலம் 3 பயிற்சி, நைட்ல ஒரு பயிற்சி, 70 தடவை இந்த அஸ்வினி முத்திரை போட்டாலே நரம்பு ஊக்கப்படுகிறது என்றால், இதை கூட செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் நாம நோயிலிருந்து எப்படி முழுமையாக விடுபடுவது? இதுதான் ஒரு டிபிக்கலா ஒவ்வொரு செல்லும் இப்படிதான் இருக்கும். இதுல ஆயிரக்கணக்கான ஒரு செல்லுன்னா ஒரு ஃபேக்டரியில என்ன இருக்கோ, ஒரு நகரத்துல என்ன இருக்கோ, அத்தனையும் ஒவ்வொரு செல்லுக்குள்ளையும் அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு சிட்டி, ஒரு நகரம்னு எடுத்துக்கிட்டா ஒரு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்கு, எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எலக்ட்ரிசிட்டி ஒரு நெட்வொர்க் ஒன்று இருக்கு, ஜாமான்களுக்கு எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கறதுக்கு ஒண்ணு விஷயம். இத மாதிரி அத்தனை விஷயங்களும் ஒரு நகரத்தில் இருப்பது எப்படி இருக்கிறதோ அத்தனையும் இந்த ஒரு சிற்றறைக்குள் இருக்கிறது. இதே மாதிரி கோடி 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 கணக்கான செல்கள் நம்ம உடல்ல வேலை செய்யும். அப்போ நாம நோய் எங்கே ஆரம்பமாகிறது? சிற்றறைகள் ஆரம்பமாகிறது. எப்பொழுது நோய் ஆரம்பமாகிறது? செல்லு தன்னுடைய வேலையை செய்யாட்டி. செல்லு எப்ப தன்னுடைய வேலை செய்யாது? இதுல எது பிரச்சனை ஆனாலும் செல்லு வேலை செய்யாது. ஏதோ ஒண்ணு உள்ள இந்த 1008 விஷயம் இருக்கு. இதை பேக்கேஜிங் பிளான்ட், இது உற்பத்தி செய்து, இது சத்து பொருளை வாங்குது, இதுல வேஸ்ட் கழிவு பொருளை வெளியே கொடுக்கிறது, இது உள்ளதான் கண்ட்ரோல் ரூமே இருக்கு, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது. கண்ணுல இருக்கிற செல்லு பார்வைக்கு வேலையை செய்யணும், கிட்னில இருக்கிற செல்லு ஃபில்டர் பண்ணணும், ஹார்ட்ல இருக்கிற செல்லு பம்ப் பண்ணணும். அப்ப எந்தெந்த செல்லு என்ன வேலையை செய்யணுங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த நியூக்ளியஸுக்குள்ள இருக்கு. இதை எங்க தகராறு வந்தாலும் சரி, செல்லு தன்னுடைய வேலையை செய்யாது. அப்ப செல்லு உருப்படியா வேலை செய்யணும், அது ஃபெயில் ஆகாம தோல்வி அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் நாம ஆரோக்கியமாக வாழ முடியும், நோய் இல்லாம இருக்க முடியும். அப்போ இந்த செல்லு எப்ப தன்னுடைய வேலையை செய்யாது, இது நாம தெரிஞ்சிருக்கணும். இதை தெரியறதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக நம்ம வீட்டுல ஒரு காஃபி வேணும் அப்படின்னு சொன்னால், காஃபி தயாரிப்பதற்கு பால் வேணும், சர்க்கரை வேணும், காஃபி பவுடர் வேணும், சுகர் வேணும், பாத்திரம் வேணும். இதெல்லாம் இருந்தாலும் காஃபி போடுறதுக்கு
மனைவி இருக்கணும். மனைவியே இருந்தாலும் மனைவிக்கு காஃபி போட தெரிஞ்சிருக்கணும். அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் மனைவிக்கு ஆர்வம் இருக்கணும் இப்ப காஃபி போடுறதுக்கு. இல்ல அவர் வீட்டு அவர் ஆபீஸ்ல இருந்து வரும்போதே, கமலா என்னது இல்லம்மா நான் உனக்கும் சேர்த்து காஃபி போடட்டான்னு கேட்டேன்னு சொல்லுகிற அளவுக்கு மனைவி இருப்பார்களே ஆனால் அங்க காஃபி கிடைக்காது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், காஃபி என்பது அவுட்புட், அது வெளியே வரக்கூடிய ப்ராடக்ட். ஃபைனலா எனக்கு காஃபி வேணும், அதுதான் அவுட்புட்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. அந்த காஃபியை தயாரிப்பதற்கு இத்தனை பொருட்கள் தேவைப்படுகிறது. பால், பவுடரு, ஜீனி, டீ, பாத்திரம், இதெல்லாம் இன்புட் என்று சொல்லுகிறோம். ஆனா தயாரிக்கிற ஆள் இருக்காங்களே, அது இந்த செல்லு தான் தயாரிக்கிறது, ஒய்ஃப். இவங்களுக்கு ஒய்ஃபுக்கு காஃபி போட தெரியுமோ தெரியாதோ, நம்ம உடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் அத்தனைக்கும் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அது மறப்பதில்லை. அப்படி மறக்கிற ஒரு வியாதி ஒண்ணு இருக்கு. அது 1 லட்சத்துல ஒருத்தருக்கு அந்த வியாதி வருது. அப்போ செல்லு தன்னுடைய வேலையை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஒய்ஃபுக்கு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, செல்லுக்கு ஆர்வம் இருக்கிறது. நாம் தூங்கும் பொழுதும் ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. கடவுள் எவ்வளவு அற்புதமாக நமக்கு இதை படைத்திருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, காஃபி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை கொடுத்துட்டோம் சொன்னால் காஃபி ரெடியா இருக்கும். தயாரிக்கிற பொருட்கள், காஃபிக்கு பால், சுகரு, காஃபி பவுடரு, அதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த காஃபிங்கிற இடத்துல தயாரிக்கிறதுக்கு பதிலா செல்லு போட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த செல்லு தன்னுடைய அவுட்புட் என்ன தயாரிக்கணுமோ, காஃபி மாதிரி எதை தயாரிக்க வேண்டுமோ அதை தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள், இன்புட் இருந்தது என்றால் செல்லு தன்னுடைய வேலையை செய்துட்டே இருக்கும். செல்லு தன்னுடைய வேலையை செய்யாம இருக்காது, தோல்வி அடையாது. அப்ப செல்லு தன்னுடைய வேலையை செஞ்சா திசுக்கள் செய்யும், திசுக்கள் செஞ்சா உறுப்புகள் செய்யும், உறுப்புகள் செஞ்சா மண்டலம் செய்யும். எப்படி நோய் வரும்? அப்ப நோய் ஆரம்பமாகிற இடம் இந்த இடம் என்றால், செல் என்றால், எப்ப இந்த செல்லு தன்னுடைய வேலையை செய்யாது என்றால் இங்கே குறைபாடு இருக்குமே, ஆனால் செல்லு தன்னுடைய வேலையை செய்யாது. அப்போ இந்த முதல்ல அவுட்புட்னா என்னன்னு பார்த்தோம். காஃபி எப்படி காஃபி என்பது ஒரு அவுட்புட்டோ, அதே போல ஒவ்வொரு செல்லும் ஒன்ன உற்பத்தி செய்கிறது. அத உயிர் ரசாயனங்கள் என்று மகரிஷி சொல்லுகிறார்கள். உயிர் ரசாயனங்கள், பயோ கெமிக்கல்ஸ். இப்ப கண்ணுல இருக்கிற செல்லு ஒரு ரசாயனத்தை உற்பத்தி செய்ய வேண்டும், செய்தால் பார்வை நல்லா இருக்கும். கண்ணுல இருக்கிற செல்லு அந்த ரசாயனத்தை உற்பத்தி செய்வதில் எப்ப குறைபாடு வருகிறதோ அப்ப கண்ணு தெரியாது, பார்வை குறைபாடு வருகிறது, இல்ல கண்ணுல வீக்கம் வருகிறது, இல்ல தண்ணீராக கொட்டுகிறது, இல்ல அங்க ஒரு கழிவு தேக்கம் ஒன்று நமக்கு கண்ணு பார்வையே தெரியாத அளவுக்கு வெளியே தெரிகிறது. அப்போ கண்ணுல இருக்கிற செல்லு ஒரு ரசாயனத்தை உற்பத்தி செய்தால் மட்டுமே கண் பார்வை தெரிகிறது. இதயத்துல இருக்கிற செல்லு அது ஒரு ரசாயனத்தை உற்பத்தி செய்தால் மட்டுமே அங்க பம்பிங் நடந்து கொண்டிருக்கும். அப்போ அவுட்புட் என்பது உயிர் ரசாயனங்கள். இந்த ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய வேலையை செய்யணும்னா அதுக்கு கொஞ்சம் இன்புட் தேவைப்படுகிறது. என்னென்ன இன்புட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். எப்படி காஃபி போடுறதுக்கு தீ வேணுமோ அதே போல இந்த செல்லு வேலை செய்யறதுக்கு காந்த ஓட்டம், ஜீவ காந்த ஓட்டம், அதற்கு 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 அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய உயிர் ஓட்டம். உயிர் இல்லைன்னா காந்தம் இல்லை. அப்போ உயிரோட்டமும் காந்த ஓட்டமும் எல்லா செல்களுக்கும் கிடைத்தால் மட்டுமே செல்லு தன்னுடைய வேலையை செய்யும். ஆனா எதை வச்சு தன்னுடைய வேலை செய்ய முடியும்? காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம். ரத்தத்துல இருக்கிற சத்து பொருள்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சத்து பொருளை எடுத்துக்கொண்டு செல்லு தன்னுடைய வேலையை செய்வதற்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அங்க ஒரு டெம்பரேச்சர் இருந்தா தான் அந்த வேலையை அது செய்யும். காஃபி போடுறதுக்குன்னா தீயில எத்தனை டிகிரி அந்த தீ எரிஞ்சா மட்டுமே காஃபி எப்படி போட முடியுமோ, அதே போல ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய வேலையை செய்வதற்கு ஒரு டெம்பரேச்சர், அது நாம வெப்பநிலை, அது அங்கே நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ இதைத்தான் இன்புட்னு சொல்றோம். இது ரத்த ஓட்டம், இது காற்று ஓட்டம், இது வெப்ப ஓட்டம். இந்த வெப்பம் உடல் முழுவதும் ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஒரு சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம பெரிய ஆட்களுக்கே டெம்பரேச்சர் இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் அதிக வயிற்றுக்கிட்ட எப்பொழுதுமே கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். அதை மானிட்டர்லாம் பண்றாங்க. இந்த ஓட்டம் சீராக இருக்குமே ஆனால் செல்லு இதில் இந்த 3ல இருந்து எது வேணுமோ அதை எடுத்துக்கொண்டு செல்லு தன்னுடைய வேலையை செய்து விடுகிறது. அப்ப அவுட்புட் என்பது உயிர் ரசாயனங்கள். இது மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. நம்ம உடல் 100% ரசாயனங்களால் ஆனது. எத்தனை சதவீதம் எத்தனை ரசாயனங்கள் என்பது இந்த படம் காண்பிக்கிறது. 16% புரோட்டீனால் ஆனது, 62% வாட்டரால் ஆனது. இது என்னென்ன தனிமங்கள் எவ்வளவு தூரத்திற்கு இந்த உடல் ரசாயனங்களால் கட்டப்பட்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த படம் நமக்கு காண்பிக்கிறது. ஆக ஒவ்வொரு செல்லும் தாம் உற்பத்தி செய்ய வேண்டிய அந்த ரசாயனத்தில் குறைபாடு இருக்குமே ஆனால்
நோய் ஆரம்பம் ஆகிறது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ நோய் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா, ஜீவகாந்தாற்றல் குறைபாடு, அல்லது அந்த உறுப்பு சரியா வேலை செய்யல, செல்லு சரியா வேலை, எதை வேணாலும் சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே நோய் என்றால் என்ன? உடல்ல இருக்கிற ரசாயன மாற்றம். நம்ம உடல்ல கண்ணுல எந்த ரசாயனம் எவ்வளவு இருக்கணுமோ அங்க இல்லை என்றால் கண்ணிலே நோய் ஆரம்பமாகிறது. அப்ப நோய் என்றால் ரசாயன மாற்றம். இந்த ரசாயன மாற்றம் வறுமை ஆனால் அங்க நோய் ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்போ அது எப்ப இந்த செல்லு தன்னுடைய வேலையை செய்யாது? எப்ப செல்லு தன்னுடைய வேலையை செய்யாது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்ப இந்த 3 ஓட்டங்கள்ல பிரச்சனை வருகிறதோ, ஏன்னா காஃபிக்கு தேவையான பால் இல்ல, சர்க்கரை இல்ல, காஃபி பவுடர் இல்ல, எப்படி காஃபியை தயாரிக்க முடியும்? அதே போல ரத்த ஓட்டத்துல, வெப்ப ஓட்டத்துல, காற்று ஓட்டத்துல குறைபாடு இருக்குமேயானா, எப்படிப்பட்ட குறைபாடு இதுல பாக்குறோம். அளவு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, அளவு குறைவா இருந்தாலும் பிரச்சனை, இல்ல அந்த ரத்த ஓட்டம் போறதுல ஒரு தடை இருக்குமே ஆனாலும் பிரச்சனை, இல்ல அதுல குவாலிட்டி தரம் குறைந்தாலும் பிரச்சனை. இந்த 4ல எது இருந்தாலும் சரி, அந்த 3 ஓட்டத்துல அங்கே ரசாயன மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. காரணம், செல்லு தன்னுடைய வேலையை செய்ய முடிவதில்லை. அப்ப நம்ம ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு செல்லும் அதனுடைய ரசாயனத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், இந்த 3 சரியில்லைனாலேயே ஜீவகாந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். அதை சரி செய்ய முயற்சி செய்யும். ஆக இந்த 5 ஓட்டங்களும் சீராக இல்லை என்றால் செல் தன்னுடைய வேலையை செய்யாது. இந்த 5 ஓட்டங்களும் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, குறைவா இருந்தாலும் பிரச்சனை, திசை மாறி போனாலும் பிரச்சனை, தரத்துல மாறுபட்டாலும் பிரச்சனை, இந்த 4ல எந்த வகையிலே பிரச்சனை இருந்தாலும் சரி, அங்கே செல் தன்னுடைய வேலையை செய்வதில்லை. ரசாயனத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, நோய் ஆரம்பமாகிறது. ஆனா ரசாயனம் ஆரம்பிச்ச உடனே நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அப்போ ஒரு சிறுநீரகம் இருக்கிறது என்றால் முதல்ல ஒரு 10 செல்லு தான் வேலையை செய்யாது இந்த ஓட்ட குறைபாட்டுனால. அப்புறம் ஒரு நாள், ஒரு மாசம் கழிச்சு 1000 ஆகும், 10,000 ஆகும். அப்ப அந்த ஒட்டுமொத்தமா அந்த ரசாயனம் ஆகும்போது ஃபில்டர்ல ப்ராப்ளம் வரும். சிறுநீர்ல புரோட்டீன் வந்துடுச்சு, என்ன காரணம்? இப்ப அடுத்தால செக் பண்ணணும். சிறுநீர்ல புரோட்டீன் வருகிறது என்றால் அங்க நோய் ஆரம்பமாகி விட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அங்க. ஆனா உண்மையிலேயே நோய் ஆரம்பமானது முதல் செல் எப்ப ஃபெயில் ஆச்சோ அப்பொழுதே நோய் ஆரம்பமாகிவிட்டது. நம்ம கண்ணுக்கு தெரிந்தது 60%, 50%, 70% உறுப்பை பாதிப்படையும் பொழுதுதான் நமக்கு தெரிய வருகிறது. சோ அப்போ நோய் என்றால் என்ன? ரசாயன மாற்றம். எங்கே ஆரம்பமாகிறது? சிற்றறைகளில் ஆரம்பமாகிறது. எப்பொழுது ஆரம்பமாகிறது? எப்ப செல்லு தன்னுடைய வேலையை செய்யலையோ அப்ப நோய் ஆரம்பமாகிறது. ஏன் செல் தன்னுடைய வேலையை செய்யல? இந்த 5 ஓட்டத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அதனால் செல்லு தன்னுடைய வேலையை செய்யவில்லை, அங்கே நோய் ஆரம்பமாயிருக்கிறது. இப்போ செல்லு தன்னுடைய வேலையை செய்யாமல் அது செய்ய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? செல்லு ஃபெயிலே ஆகக்கூடாது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்? காஃபி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் சூப்பரா இருக்கும். பால் இருக்கணும், காஃபி பவுடர் இருக்கணும், சர்க்கரை இருக்கணும். இருந்தா காஃபி தயாராகும். இந்த 3 பொருளும் சரியில்லை என்றால் பிரச்சனை. இந்த 3 பொருள் எது? ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம். அப்ப நம்ம உடலுக்கு தேவையான ரத்தம் நல்லா இருக்கணும். அந்த ரத்தத்தினுடைய தரம் முக்கியம். ரத்தத்துல வைட்டமின் ஏ இல்ல, கால்சியம் இல்ல எது இல்லையோ அங்க செல்லு தனக்கு தேவையான பொருளை எடுத்து காஃபியை தயாரிக்க முடியாது. அப்ப ரத்தத்தோட தரம் முக்கியம், ரத்தத்தோட அளவு முக்கியம், ரத்தத்தோடைய அந்த ஓட்டம். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? ரத்த ஓட்டம் என்று மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரத்தம் உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. உடல் முழுவதும் ஓடுற ஓட்டம் சுண்டு விரலுக்கு மட்டும் வரல. ரத்த ஓட்டமோ, காற்று ஓட்டமோ, வெப்ப ஓட்டமோ, எந்த ஒரு ஓட்டம் வராட்டாலும் சரிதான், இந்த கை விரல் எனக்கு மறத்து போயிடும். அதுல என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. கத்தியை வச்சு வெட்டினாலும் எனக்கு உணர்வே இருக்காது. ஏனென்றால் இந்த ஓட்டம் இங்க இல்லாத பொழுது அங்கே அந்த செயல்பாடு, அங்க அந்த செல்கள் தன்னுடைய வேலையை செய்யவில்லை, அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். ஆக இந்த 5 ஓட்டங்களும் சீராக இயங்க வேண்டும். முதல்ல ரத்தத்துல குறைபாடு இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம அடுத்தால பார்க்க போறோம். ஆனால் அந்த ரத்தத்துல எல்லாம் நல்லா இருந்தால் கூட எல்லா செல்களுக்கும் இந்த ஓட்டம் சேர வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற எளிய முறை உடற்பயிற்சி. ஒவ்வொரு உடற்பயிற்சி, கைப்பயிற்சியை மட்டும் நான் செய்யும் பொழுது இந்த கைக்கு அத்தனை ஓட்டங்களும் சீராக இயங்குகிறது. இப்ப நான் இப்படியே உட்காந்து 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் கை இப்படிதான் உட்காந்து வேலை செய்யுதுன்னா கை கீழே தான் தொங்க விட்டுருக்கும். நான் இப்படி உட்காந்து வேலை செய்யல. அப்ப என்ன ஆகும்? கை கீழேயே இருக்கும் பொழுது இந்த இடத்துல ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா விரல்ல ரத்த ஓட்டம் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா காற்று ஓட்டமும் வெப்ப ஓட்டமும் கம்மியா இருக்கும். அப்ப இங்க ஒரு பேலன்ஸ் தவறிது, பேலன்ஸ் ஆயிருது. பேலன்ஸ் ஆகல.
ரத்த ஓட்டம் ஜாஸ்தியா இருக்கு, காற்றோட்டம் குறைவா இருக்கு. இங்க காற்றோட்டம் ஜாஸ்தியா இருக்கு, ரத்த ஓட்டம் குறைவா இருக்கு. கண்டிப்பாக ஒரு ஏஜ்ல நமக்கு கை வந்து மரத்து போறது, இல்ல ஒரு பேனாவை பிடிச்சா நடுங்கிறது, இல்ல ஃப்ரோசன் ஷோல்டர் வர்றது, கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்ப இதை சரி செய்வதற்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த 7 பயிற்சிகள், கைப்பயிற்சியை மட்டும் நம்ம சரி செய்துட்டோம் சொன்னால், அன்னன்னைக்கு சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவுற மாதிரி, அன்னன்னைக்கு இந்த செல்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த சமன்பாடு இல்லாத ஒரு நிலையை நாம சமன் செய்து விடுகிறோம். எப்படி கூடிய அந்த செல்லு வேலை செய்யாம போகும்? கண்டிப்பாக அந்த வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. ஒவ்வொரு உறுப்புல இருக்கிற செல்களும் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அப்போ நாம இந்த உடற்பயிற்சியை செய்யும் பொழுது இந்த 5 ஓட்டங்களையும் நம்மால் சீராக வைத்துக் கொள்ள முடியும். சோ இன்றைய உரையை நாம இதோடு முடித்துக் கொள்ளலாம். இதற்கு அப்புறம் இருக்கிற மற்ற விஷயங்களை அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம். ஆல்ரெடி டைம் 9:20 ஆயிடுச்சு. சோ வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக பவுன் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு 2 கேள்வி இருக்குதுங்க ஐயா. அதாவது எனக்கு கொஞ்சம் தொப்பை வந்து அந்த பெல்லி இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து வெளில இருக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றேன்னா மூச்சை வந்து இழுத்து அந்த தொப்பையை மறைக்கிறதுக்காண்டி எப்பயுமே அப்படியே மூச்சு இழுத்தே பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க ஐயா. அது பயிற்சி, உடல் பயிற்சி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது 176 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்குது. வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 80 கிலோ இருக்குது. இது வந்து பெல்லி அது மூச்சு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறது ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா? இப்போ இன்னும் ஃபர்தரா உடம்பு குறைக்கிறதுக்கு வந்து ஏதாவது இந்த சித்த மருத்துவத்துல ஏதாவது கசாயம் அது மாதிரி குடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதுங்களா? அது ஒண்ணு கேள்வி இருக்குதுங்க ஐயா. அடுத்தது வந்து நீங்க இயற்கையின் பேராற்றல்னு ஒரு இது வந்து சொல்லியிருப்பீங்க. நான் அந்த சாட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணிருக்கேன். அந்த இதுல வந்து அருள்வான் அப்படின்ட்டு லாஸ்ட்ல அந்த ஒரு இது வருங்களையா? அதை எப்படிங்க அருள்வான்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில வராங்க திடீர்னு மரணம் ஆயிடுறாங்க, இல்ல நம்ம வாழ்க்கையில வராங்க திடீர்னு வந்து அவங்க மாறிடுறாங்க, அதை எல்லாத்தையும் ஏத்துக்கணும் அப்படின்ற இதுல வந்து எடுத்துக்கிறதா? அந்த அருள்வான்றதுக்கு வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொன்னீங்கன்னா. வாழ்க வளமுடன். 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் மூச்சை இழுத்துட்டு தொப்பை வெளியில தெரியாத மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக நாட் குட், தப்புது. நீங்க வந்து மூச்சு நார்மலாக உள்ள போயிட்டு வரணும். நாம அதை வந்து பயிற்சி செய்யும் பொழுதே மகரிஷி அவர்கள் அதை நிறுத்தி வைக்கக்கூடாது என்ற அளவில் தான் நமக்கு மகரிஷி பயிற்சியை கொடுத்துருப்பாங்க. முக்கால்வாசி பயிற்சிகள்ல நார்மலாக அது உள்ள போயிட்டு வரணும். ஸோ அதுதான் நாம செய்யறோம். ஸோ அதனால கண்டிப்பாக நீங்க அது தெரியக்கூடாது என்பதற்காக நாம அந்த மாதிரி செய்யறது நாட் குட். ஸோ அதனால முதல்ல அதை விட்டுருங்க. ஆனால் எடையை குறைப்பதற்கு நம்முடைய பயிற்சி பெருசாலாம் உதவி செய்யாது. அது நம்மள்ட்ட ஏற்கனவே அங்க எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஃபேட் எந்த இடத்துல நமக்கு சதை ஜாஸ்தியா இருக்கோ அதை குறைப்பதற்குன்னே சில பயிற்சிகள் இருக்குது, ஏரோபிக் எக்ஸசைஸ்ல இருக்கு. ஸோ நீங்க அந்த பயிற்சியை செய்யணும். 1. 2, உணவுல வந்து நிறைய கார்போஹைட்ரேட் எடுக்காம புரோட்டீன் உணவுகள் நிறைய எடுக்கணும், அளவை குறைக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸு, வாக்கிங்கு இதெல்லாம் நம்ம செய்யணும். சதையை கரைக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ எம் சோ சாரி, எனக்கு தெரியாது. அது நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்ப்போமே, எப்படி போய் ஒரு கசாயத்தை குடிச்சா என் வெயிட் குறையும்? வெயிட் குறையணும் என்றால் புதிதாக நாம கொழுப்பு சத்தை கொடுக்காத அளவுக்கு, அதாவது வெயிட் சேராத அளவுக்கு உணவு முறைகள்ல மாற்றம் கொண்டு வரணும். அதுக்கு இயற்கை உணவு நிறைய எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் ஷூரா ஏறாம பார்த்துக்கலாம். இருக்கிற சதையை கரைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கலோரிஸை கரைப்பதற்கு நம்ம கொஞ்சம் அடிக்கடி இல்லை, தினசரி ஒரு கொஞ்சம் கடுமையான சில பயிற்சிகளை செய்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெயிட்டை குறைக்க முடியும். ஸோ நம்ம பயிற்சிகளை மட்டும் நான் செய்வதனால் என்னுடைய எடை குறைந்து விடுமா அப்படின்னு சொன்னால் நோ, அதில் பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்க அதைத்தான் பின்பற்ற வேண்டும். மூச்சை இருக்கிறத நீங்க விட்டுருங்க, மூச்சை நார்மலா வைங்க. அது நாட் குட். 1. 2வது கேள்விக்கு வரும். அந்த கவிதையில அருள்வான் என்றால் என்ன? இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நம்ம ஜீவன்கள் எல்லாம் எடுத்தாடும் பகடை காய்கள் இடம் பெயர்த்து வைப்பான், பீத்து எறிவான் அருள்வான். இதை பிழை என்று சொல்ல பிறந்தோர் யார் இப்பேருலகில் அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை வந்திருக்கும். இதுல அருள்வான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அருள் நிதினு சொல்றோம், அருள் செல்வர்னு சொல்றோம் இல்லையா? அருள் என்றால் என்ன? பேராற்றல், அருள் பேராற்றல், இறையாற்றல். அப்ப அருள்வான் என்றால்
இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நாமெல்லாம் எடுத்தாடும் பகடைக்காய்கள். என்ன அர்த்தம்? தூக்கி வீசுவான், போடுவான், அதுல என்ன வருதோ அதுதான். இதெல்லாம் செய்வான். எதற்காக செய்வான்? அருள்றதுக்காக. நாம எதையோ ஒன்று மாற்ற வேண்டியது இருக்கிறது. தங்கத்தை தீயில வச்சு புடம் போட்டா தான் நகை பண்ண முடியும். எனக்கு நகை வரணும், ஆனா நான் அதுல எந்தவித டேமேஜும் பண்ண மாட்டேன் அப்படின்னா தங்கம் தங்கமா தான் இருக்குமே ஒழிய ஒரு நகையாக ஆபரணமாக வரவே முடியாது. எப்படி இது உண்மையோ அதே போல நம்மளை கொஞ்சம் பிச்சு எரிஞ்சு அதெல்லாம் அங்கங்க பீஸ் ஆக்கி கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தா தான் கொஞ்சம் அறிவு வேலை செய்யும். அப்பதான் ஆஹா, காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணுமே, நான் 7 மணிக்கு எந்திரிக்கிறேனே, 2 நாள் ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்போ நாம சில செயல்களை மாற்ற ஆரம்பிச்சிடுவோம். எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடவே மாட்டோம். எப்ப பிரச்சனைன்னு வந்த அப்புறம். சோ இந்த முதல் 3 லைன் அதை சொல்லுது. அருள்வான் என்றால் இந்த அத்தனை பிரச்சனைகளும் நம்மை சிதைக்க வந்ததை அல்ல, செதுக்க வந்தவை. நாம கொஞ்சம் செதுக்கிற அளவுக்கு நம்மை மாற்றிக்கொண்டால் சிக்கல் அங்கேயே நின்று விடுகிறது. இறை அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. அப்ப வாழ்க்கை எதிர்காலத்துல ஆனந்தமாக மாற ஆரம்பிக்கிறது. அருள்வான் என்றால் நல்லது நடக்க இருக்கிறது. அந்த நல்லதை கொடுப்பதற்காக இறைநிலை நமக்கு சிக்கலை கொடுத்து நம்மை மாற்ற முயற்சிக்கிற கருணையான செயல்களே நமக்கு வருகிற சிக்கல். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நான் முயற்சி பண்றேன் வாக்கிங் அதெல்லாம். சூப்பர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. முத்து ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். பெரியகுளத்துல இருந்து பேராசிரியர் சாந்தி சுந்தரம் பேசுறேங்க. ரொம்ப அற்புதமான சிந்தனை ஐயா. எனக்கு ஏதோ சொல்லணும் போல இருக்கு, உங்களுக்கு சொல்றேங்கய்யா. உண்மையிலேயே வேதாத்திரிய விருதுகளின் சார்பாக தங்களுக்கு நான் டாக்டரேட் பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கய்யா. ஏன்னா நான் எதுவுமே புதுசா சொல்லல. அங்க போஸ்ட்மேன் வாங்குறத உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ கண்டுபிடிப்பு எல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. வாழ்க வளமுடன். நன்றி. அதை எடுத்துரைக்கணும் இல்லைங்கய்யா. எளிதாகவும் உணர்ந்ததை உணர்ந்தவாறு எடுத்து உரைப்பது அவங்க உணர்ற மாதிரி கொடுக்கணும். அதுதான் நமக்கு மெயின். உண்மையே நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் உங்ககிட்ட நிறைய இருக்கு. எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீங்க. மகிழ்ச்சியே தங்கள் மூலமாக எங்களுக்கு கருத்துக்கள் சொன்னது போல எங்களுக்கு பாவனை ஏற்பட்டதுங்க ஐயா. ரொம்ப அற்புதம் ஐயா. சொன்னீங்க ஒரு 60% வர்ற வரைக்கும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பொதுவா டாக்டர்லாம் என்ன சொல்றாங்க, மூளைக்கு மட்டும் முழுசாவே தெரியாது. 100% வர வரைக்குமே மூளையோட செயல்பாடுகள்ல ஏதாவது குறைபாடு இருந்தா நமக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதை பற்றிய தங்களுடைய விளக்கம் என்னங்கய்யா? சூப்பர். நீங்க பார்ட் 2 இதனுடைய அடுத்த பகுதியில இந்த மூளையோட செயல்பாடுகளை எப்படி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிப்பது அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, ஒரு ஸ்லைடு இருக்கு. ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த பகுதியில அதாவது நம்மளுடைய உறக்கத்திற்கும் மூளையோட செயல்திறமையின் குறைபாட்டிற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குன்னு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. அதை யாரு மிஸ் பண்றாங்களோ அவங்க தான். இப்போ நான் இந்த கடந்த இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் காலேஜ் போல +2 படிக்கிற பொண்ணு அந்த நிறைய பிரச்சனைகள், அதுல மூளையோட செயல்திறமை எவ்வளவு குறைந்திருக்கிறது என்று நான் கேட்ட முதல் கேள்வியே அவங்க ஆமா, எத்தனை வருஷமா? 3.5 வருஷமா? அப்போ நாம கண்டிப்பாக மூளை எப்ப தன்னுடைய செயல்திறமை குறைய ஆரம்பிக்கிறதோ அதற்கு அடிப்படை காரணம் மூளையில இருக்கக்கூடிய செல்கள் தன்னுடைய செயலை இழப்பது. அங்க நியூரான் அப்படின்னு ஒரு நெட்வொர்க் இருக்கு. எப்படி ஒரு பாயை வளவளையா வச்சு பின்றோமோ அதே போல மூளை பூரா அந்த நியூரானால பின்னப்பட்டு இருக்கிறது. அப்படி பின்னப்பட்டிருக்கிற அந்த வளையல எப்ப போய் நச்சுப்பொருள் உட்காருதோ, ஜாம் ஆகுதோ டிராபிக், அங்க செயல்பாடு குறைய ஆரம்பித்திருக்கிறது. ஸோ கண்டிப்பாக இதை ஆரம்பத்திலே கண்டுபிடித்து விட முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா பார்ட் 2ல அதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் இருக்கிறது. நன்றி. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேங்கய்யா. இப்ப சற்று முன்பு ஒரு அன்பர் கேட்டாங்க இல்லையா, அந்த பெல்லிக்காக. நான் என்னுடைய கிளாஸ்ல வர்றவங்களுக்கு சொன்னீங்க, சர்வாங்காசனம் பண்ணினால் நல்லா குறைய ஆரம்பிக்குதுங்கய்யா. நம்ம நீங்க சொன்ன இன்டேக் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, தானியங்களை எடுத்துக்கிறப்ப. 2வதாக மல்லாந்த நிலையில் நம்ம மகராசனம் பண்றோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம இது பண்றோம்ல, நம்ம காயக்கல்ப பயிற்சி படிச்சு பண்ணி முடிச்ச உடனே மெதுவாக தலையை மேலே உயர்த்தி நம்ம பெருவிரலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பெருவிரல் தெரியலன்னாருங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு கொஞ்சமா பெருவிரல் 2 பெருவிரலும் தெரிஞ்சது. கொஞ்சம் எக்கி அப்படி பண்ணும்போது வெள்ளி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கய்யா. இதை நான் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க. இதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கிறதுக்காக பதிவு பண்றேங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஐயா. உங்களை அர்ப்பணித்தலுக்கு இந்த சாந்தி சுந்தரம் அன்பான சகோதரியின் வாழ்த்துக்கள்ங்கய்யா. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். நன்றி.
வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக மணிமேகலை அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா, வளமுடன். என்னுடைய தோழி ஒருத்தவங்களுக்கு 45 வயசு ஆகுதுங்கய்யா. அவங்க ஒரு 2 வருஷமா இந்த செல்போன் யூஸ் பண்ண முடியாம கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா அதனோட பயன்பாடு குறைச்சிட்டாங்க. என்னன்னா, போன் பேசுனா உடனே காது வலிக்குது, காதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தலைப்பகுதியெல்லாம் கூட குத்துதுன்னு சொல்றாங்க. இது ஏன்ட்டிட்டு போய் பார்த்ததுல காதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்களுக்கே தெரியுது அந்த போன் யூஸ் பண்ணா உடனே காது வலி வந்துடுது. சரி, இப்ப கொஞ்ச நாளா கண்ணும் கொஞ்சம் மங்கலாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பையன் ஃபாரின்ல வேலைக்காக போயிருக்காரு. அதனால பையன்கிட்ட மினிமம் பேசுறதுக்கு கூட இப்ப என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பயிற்சியை காயகல்பம் உடற்பயிற்சியை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிருக்காங்க ஐயா அவங்க. இப்ப என்ன பண்ணணும் அவங்க அப்படின்றது நீங்க சொல்லணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலயே எந்த நோயும் ஒரு நிமிடத்தில் உருவாகுவதில்லைன்னு சொல்றோம். ஆனா என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த 40 வயசு தாண்டிடுச்சுனாலேயே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தியின் அளவு கூடுவதில்லை. ஏன் கூடுறதில்லை? ஜீவ வித்து குழம்புடைய அளவு கூடுவதில்லை. 40 வயசு வரும்பொழுது ஜீவ வித்து குழம்பு என்ன ஸ்டாக் ஒவ்வொருத்தரும் அவங்க எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காங்களோ அதுதான் அப்படியே 60 வரைக்கும் தொடர்கிறது. 60க்கு அப்புறம் குறைய ஆரம்பித்து விடுகிறது. அப்ப என்ன ஆகுது? 40 வயசு ஆனாலே எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிடலாமேன்றாங்க. ஏன்? 40 வயது தாண்டும் பொழுது அது வரைக்கும் காதுல இருக்கக்கூடிய செல்கள்ல ஒரு பாதி செல்கள் தன்னுடைய வேலையை செய்யவில்லை. ஆனால் 40க்கு அப்புறம் 40 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செல்லு தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு, ஏன்னா ஆற்றல் ஜாஸ்தியா இருக்கு. ஆனால் 40க்கு மேல அந்த இருக்கக்கூடிய ஆற்றல் குறைய ஆரம்பித்து விடுவதனால் 40க்கு மேல அதனுடைய அறிகுறிகள் நமக்கு வெளியே தெரிகிறது. ஸோ அப்போ அவங்க இந்த செல்போனை எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதை ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியதுனாலோ இல்ல வேற ஏதோ செயல்பாடுகளினாலோ அந்த காது அந்த ஏரியால இருக்கக்கூடிய செல்கள் செயல் இழக்க ஆரம்பித்து விட்டு இருக்கிறது. அது நீங்க இந்த செல்லு செயல் இழந்துட்டு டிஷ்யூ செயல் இழக்க ஆரம்பிச்சிருக்கு டாக்டரால கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் அவங்களுடைய அறிகுறிகள் என்ன இருக்கோ, இப்ப தைராய்டு ஹார்மோன் அப்படின்னா TSH 1 to 5 இதுல இருந்தா தான், சாரி 5 to என்ன ரேஞ்ச் இருக்கோ அந்த ரேஞ்சில் இருந்தா தான் தைராய்டு பிரச்சனை இருக்கு. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்குகள். அப்போ அவங்க டாக்டர் அது இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இன்னொரு டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். ஆனா அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ மகரிஷி கொடுத்திருக்கிற அந்த அக்குப்ரெஷர் எக்ஸசைஸ், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி எக்ஸசைஸ், இந்த இடத்த நல்லா பிரஸ் பண்ணி விடுறது, இதெல்லாம் செய்யணும். கூடுமான வரைக்கும் தவம் ரொம்ப நேரம் செய்யாம ஒரு 1/4 மணி நேரம் ஆகனே, 1/4 மணி நேரம் சாந்தி. ஸோ இந்த இடத்துல நம்ம தவ ஆற்றலையும் அதிகமாக அனுப்பி அதனாலையும் ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு அதையும் அவங்க எல்லா பயிற்சிகளையும் அவங்க செய்யட்டும். முக்கியமாக நடு மனதை பயன்படுத்தி என்னுடைய காது என்னுடைய கண் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதை செய்ய சொல்லுங்க. இன்னைக்கு தொலை தூரத்துல குழந்தைகள் இருக்கிறாங்க, இல்ல யாரு இருக்காங்கனாலும் அது பாக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிபோனை பக்கத்துல வைக்காம இப்படி ரொம்ப தள்ளி வச்சுக்கிட்டோம். இவங்க பார்க்கணும் அவசியம் இல்லை, அவங்க பார்க்கணும். பையனுக்கு அம்மாவை பார்க்கணும், அதனால ரொம்ப தள்ளி வச்சுக்கிட்டு காமிச்சிட்டு நம்ம அதை செய்யலாம். கூடுமான வரைக்கும் அதை குறைக்கணும். உணவு முறைகள்ல கொஞ்சம் அவங்க கூடுமான வரைக்கும் இயற்கை உணவு ஒரு நேரமாவது இரவு நேரத்துல மட்டுமாவது அதிகம் எடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா நச்சுத்தன்மை கொஞ்சம் குறைய 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 அதை செய்யலாம். தவிர காதுக்கு கண்ணுக்கு நிச்சயமாக சில எக்ஸசைஸ் ஸ்பெஷலா அவங்க பண்ணினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்களே இந்த சர்வாங்காசனம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன எக்ஸசைஸ் அதை நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் கொஞ்சம் அதிக அளவுல, கண்ணு குறைபாட்டுக்கு வைட்டமின் A, கருவேப்பிலை, கேரட்டு இது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டு இதெல்லாம் கொஞ்சம் செய்தாங்க. காதுக்கு இந்த ஒரு பயிற்சியை ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை செய்யலாம். இது காது அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு பயிற்சி இது இருக்கு. இது பண்றதும் இது அமுக்கி விடுறதும் இருக்கு. ஆனா மகரிஷி கொடுத்திருக்கிற அத்தனை பயிற்சிகளும் ரொம்ப அவசியம். அதை செய்யறாங்கன்னு சொல்றீங்க. ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேல அதை டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் ஸ்லோவா தான். 10 வயசு பையன் 15 வயசு பையனா ஈஸியா பண்ணிடலாம். இவங்களுக்கும் பண்ண முடியும். பண்ண முடியாது எனக்கு தோணல. ஆனால் நிறைய விஷயங்கள்ல பண்ணணும். நீங்க என்னுடைய மொபைல் நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. நான் வேற ஏதாவது இதுக்கு ஸ்பெஷலா பண்ண முடியுமான்னு சொல்றேன். சரிங்க. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சக்தி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஒவ்வொரு செகண்ட் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது, எக்ஸாம்பிளோட கொடுத்தது ரொம்ப அருமையா புரிஞ்சுதுங்க ஐயா. ஐயா ஒரு 2 சந்தேகம்.
ஐயா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பிறப்பெடுக்கிறதே அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த பணியை தான் நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோமா? அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம இருக்குது, அப்பனா நம்ம அதை செய்யலைன்னு அர்த்தம் தானே? அந்த சுதர்மா அந்த அந்த பணியை எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுங்க ஐயா நம்ம? ஓகே ஃபைன், வாழ்க வளமுடன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம ஆன்மா ஏன் பிறவி எடுத்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா மகரிஷி அவர்கள் ரொம்ப தெளிவாக கொடுத்திருப்பார்கள். இறை உணர்வு பெறுவது. எப்படி கடல்ல இருக்கிற நீர் மேகமாகி ஆவியாகி மழையாகி ஒரு குளத்துல விழுந்தா இல்ல தேங்காய்க்குள்ள ஒரு தண்ணீர் போனா கூட தேங்காய்க்குள்ள இருக்கிற ஒரு தண்ணீர் எப்ப அதை உடைச்சிட்டு வெளியில வரலாம், வெளியில வந்து எப்ப நான் என்னுடைய ஒரிஜினலா புறப்பட்ட இடமான கடலில் போய் சேருகிறதோ அது வரைக்கும் அதனுடைய பயணம் நீண்டு கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே போல இறைநிலையிடமிருந்து புறப்பட்ட அந்த விண்துகள் 5 பூதங்களாகி உயிரற்ற பொருளாகி உயிருள்ள ஒரு தாவரமாகி 6 அறிவு படைத்த மனிதனாகி 6 அறிவு படைத்த மனிதன் இப்ப ஏன் வரைக்கும் வந்திருக்கு. இப்ப திருப்பி அது இறைநிலையோட ஸ்ட்ரைட்டா போய் சேர்ந்துடலாம், வேற எதுவுமே இடையில தேவையில்லை. அப்போ பிறப்பின் நோக்கம் என்ன? இறை உணர்வு பெறுவது. இறந்ததுக்கு அப்புறம் இல்ல, வாழும் பொழுது ஜீவன முக்தர்களாக வாழ்வது. அப்ப இந்த நோக்கத்தை நோக்கி செய்யறதுதான் இந்த ஆன்மாவுடைய முதல் முக்கியமான குறிக்கோள். ஆனால் இந்த பயணத்தின் போது நம்முடைய பயணம் எனக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள வகையிலே இருக்கிற மாதிரி இறைநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமையை கொடுத்திருக்கிறது. அதுவும் அந்த ஆன்மா அந்த தனித்திறமையை பயன்படுத்தி கொண்டு என்னுடைய பயணத்தை நான் வைத்துக் கொண்டால், இப்போ எனக்கு நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னுடைய தனித்திறமை என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் இப்ப எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த தனித்திறமையை பயன்படுத்தி என்னுடைய பயணம் எப்படி பிறருக்கு பயனுள்ள வகையிலே நான் என்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு அதை நான் செயல்படுத்துவது. இதுதான் பிறப்பின் நோக்கத்தோட உள்ள இருக்கக்கூடிய ஒரு நோக்கம். இது ஒவ்வொருத்தரும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து கொண்டு நான் எந்த வகையில இந்த சமுதாயத்துக்கு பயன்பட முடியும், அதற்கு நான் எப்படி என்னுடைய தகுதிகளை திறமைகளை வளர்த்து கொள்வது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆத்ம திருப்தி, ஆத்மாவுக்கும் நம்முடைய எண்ணத்திற்கும் என்னுடைய செயலுக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும், அங்க முரண்பாடே இருக்காது. அதுதான் உண்மையான ஒரு ஆனந்தம். சோ அப்ப அந்த ஆத்மா என்ன தேவைப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கிறது இல்லை. உடலுக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும், சுத்தி இருக்கவங்களுக்கு நமக்கு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆத்மாவுக்கு என்ன தேவை, இதுக்கு நீங்க கொஞ்சம் நிறைய மௌனம் இருந்து கண்டுபிடிக்கலாம். இல்ல இப்போ உங்களுக்கு ஒருத்தர் 500 கோடி கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு 500 கோடி கொடுத்துட்டாங்க, இந்த 500 கோடியில உங்க குடும்பத்துக்கு தேவையானது ஒரு 500 கோடி கொடுத்தாங்க, உங்க கையில 500 கோடி இருக்கு, நீங்க என்ன செய்ய ஆசைப்படுவீர்கள்? அதுதான் உங்களுடைய ஆத்மாவோட இந்த உலகியல் வாழ்க்கைக்கான ஒரு குறிக்கோள் அப்படின்னு நீங்க அதை அப்ராக்சிமேட்டா அதை கண்டுபிடிக்கலாம். முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வாழ்க வளமுடன். ஐயா இன்னொரு கேள்விங்கய்யா, ஏன் நம்மளோட ஜீரண மண்டலம் இந்த லிவர் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நம்ம தவம் உடற்பயிற்சியில செய்யும் போது எந்த இதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்தி அதை சரி பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமாங்க ஐயா, இல்ல எப்பவும் போல ரெகுலரா செஞ்சா போதுமாங்க ஐயா? வாழ்க வளமுடன். நல்ல கேள்வி. கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யும் பொழுது எந்தெந்த உடல் உறுப்புகளுக்கு பயிற்சி செய்கிறீர்களோ அதுல கவனம் இருக்கும். கைப்பயிற்சி செய்யும் போது எனக்கு லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு, அதனால லிவர் சரியாகணும்னு நினைச்சிட்டு கைப்பயிற்சி செய்யக்கூடாது. கைப்பயிற்சி செய்யும் போது என் கை முழுவதையும் நினைத்துக் கொண்டு கை முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் காந்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம், உயிர் ஓட்டம், காற்று ஓட்டம் சீராக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு கைப்பயிற்சி செய்யறோம். கால் பயிற்சி செய்யும் போது கால் பயிற்சி, அது மாதிரி ஒவ்வொரு பயிற்சியை செய்யும் போது அந்த உறுப்புகளை நினைத்துக் கொண்டு நாம பயிற்சியை செய்யறோம். அது நம்பர் 1. 2வது, மிச்சம் இருக்கிற நேரங்கள்ல இல்ல அந்த உறுப்புகளுக்கு, அதாவது எந்த உறுப்புல இப்ப லிவர் கல்லீரல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னால் நாம ரிலாக்ஸேஷன், அந்த கால்ல இருந்து பாதத்துல இருந்து ஒவ்வொன்னா வர்றோம். அப்ப அந்த கல்லீரல் பகுதி வருகிறது. கல்லீரல் எங்க இருக்கு? வயிற்றுல வலது பக்கம் கீழே இருக்கு. அப்ப அந்த பகுதியில கூட ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொண்டு என்னுடைய கல்லீரல் மிக சிறப்பாக சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கல்லீரலை மனசளவுல நினைச்சிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு செல்லுல இருக்கிற கழிவு பொருள் வெளியேறுகிறது, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதுக்கு தேவையான சத்து பொருட்கள் ரத்தத்தின் மூலமாக காற்றின் மூலமாக கிடைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத கூட கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்க அதுல நின்று அந்த பாவனையை செய்து கொண்டு அந்த உடற்பயிற்சி உடற்தளத்தல் அந்த பயிற்சியை நீங்க முடிக்கலாம். மிச்சம் இருக்கிற நேரங்கள்ல எப்பவுமே அந்த ஒரு சங்கற்பத்தை தயார் செய்து கொண்டு என்னுடைய கல்லீரல் மிக சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கற்பனை பண்ணுங்க, சங்கற்பம் செய்யுங்க, எழுதுங்க, நினைங்க, மனதில் அசைப்பட்டுக்கிட்டே இருங்க. அப்ப நடுமனம் இதை சீர் செய்வதற்கு என்ன வேண்டுமோ அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி விடும், அது நடைமுறைக்கு வந்து விடும். அப்போ உங்களுக்கு நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிடும். சோ அதை நீங்க செய்யும். வாழ்க்கை வளமுடன். ரொம்ப நன்றிங்க, வாழ்க்கை வளமுடன்.
வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதா அம்மா அவர்கள், அன்பர்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நான் உங்களுடைய இந்த வீடியோ இது பாதியில தான் கேட்க ஆரம்பிச்சேன். முதல்ல இருந்து கேட்கவே இல்லை. ரொம்ப வருத்தமா போச்சு, நம்ம கேட்கவே இல்லையே அப்படின்னு. அவ்வளோ அருமையா இப்படி ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவ்வளோ அருமையா நீங்க சொன்னீங்க. இந்த எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாக்க மறதி இருக்கு. அதனால என்னன்னு கேட்டா நம்ம கொஞ்சம் டக்குன்னு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்க மாட்டேங்குது. சமயத்துல ஏதாவது சொன்னா அந்த இடத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வரமாட்டேங்குது. இதுக்கு நான் என்ன செஞ்சா என்னோட இதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்? வாழ்க வளமுடன். மேபி உங்க வயசு ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, 55 ஆயிடுச்சு எனக்கு வயசு. சரி, ரைட், ஓகே, ஃபைன். வாழ்க வளமுடன். இப்போ வயசாக ஆக மறதி வருவது கொஞ்சம் இயற்கையாகவே அது வரும். ஆனாலும் நம்ம நல்ல மெடிடேஷன் பண்றோம். மெடிடேஷன் பண்ணா மட்டும் போதாது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மூளை என்பது போன் மேரோன்னு எலும்பு மஜ்ஜையினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அது பூரா நியூரான் நெட்வொர்க். ஒரு பாய் எப்படி வளவளையா பின்னப்பட்டிருக்கிறதோ ஒரு பாய், இல்ல ஒரு துணி எப்படி பின்னப்பட்டிருக்கிறதோ நூலால, அதே போல அங்க நிறைய நெட்வொர்க்கா இருக்கு. இந்த மறதி என்பது எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நியூரான் நெட்வொர்க்ல ஏகப்பட்ட செய்திகளை அது சேமித்து வைத்திருக்கிறது. அப்போ அந்த இடத்துல டிராபிக் ஜாம் ஆகிற மாதிரி அது மேல நம்ம கொஞ்சம் குப்பையை கொண்டு போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்தி அங்க இருக்குங்கிறத அங்கதான் இருக்கும், ஆனா நான் எடுக்க முடியாது, எனக்கு ஞாபகத்துக்கு வராது. அதுல போய் இங்க என்ன டேட்டா அங்க இருக்குங்கிறத நான் ரீட் பண்ண முடியாது. ஏன் ரீட் பண்ண முடியாது? கிச்சன்ல போய் நான் டீ போடணும்னா டீ தூள் எங்க இருக்கணும்னு தெரியணும். ஆனா டீக்கு மேல பூரா நான் அரிசி பருப்பு கிருப்புன்னு 1008 ஜாமான வச்சோம்னா டீ எங்கதான் இருக்கு, ஆனா எனக்கு தெரியாது, என்னால கண்டுபிடிக்க முடியல. எப்படியோ அதே போல செய்திகள் இருக்கிறது, ஆனால் அதை எடுத்துக்கொள்ளுகிற பாதையில அந்த பாதைக்கு மேல நச்சு பொருட்கள் அங்க இருப்பதினால் நெட்வொர்க் ஜாமா இருக்கு. அப்ப இந்த மறதியை போக்கணும்னா அங்க இருக்கிற கழிவுப் பொருளை வெளியேற்ற வேண்டும். மூளையில இருக்கிற கழிவுப் பொருளை வெளியேற்ற வேண்டும் என்றால் பகுதி 2க்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பகுதி 2ல மூளையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருளை தானாக உடல் வெளியேற்றுவதை தவிர வேற வழியே இல்லை. இங்க இருக்கிற வயிற்றுல இருக்கிற கழிவுப் பொருள் நம்ம வெளியேற்றிடலாம். கடுக்கா சாப்பிட்டா போதும், ஒரு வாரத்துக்கு வெளியேற்றிடலாம். ஆனா மூளையில இருக்கிற கழிவுப் பொருளை வெளியேற்றுவதற்குன்னு இயற்கை நமக்கு கொடுத்த சில முறைகள் இருக்கு. அதை மட்டுமே நம்ம செய்யணும். குறிப்பாக மகரிஷி கொடுத்திருக்கிற கபாலபதி பயிற்சி அற்புதமாக பயன்படும். சோ இதை நீங்க கொஞ்சம் பகுதி 2க்கு வெயிட் பண்ணீங்கன்னா இந்த மூளையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருளை எப்படி வெளியேற்றுவது, மூளை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும், அதாவது மறதியிலிருந்து அல்சீமர் டிசீஸ் வரைக்கும் அதை நம்மளால சரி செய்ய முடியும். அதுக்காக நீங்க கொஞ்சம் பகுதி 2 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இந்த வீடியோ அனுப்ப முடியுமா என்னோட நம்பருக்கு? வாழ்க வளமுடன் அம்மா. யூடியூப்ல பதிவாகுங்கம்மா. ஸ்கை யோகா டிவி அப்படிங்கிற யூடியூப்ல அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு இந்த வீடியோ என்னைக்கு வருங்க? நாளைக்கு வந்துருமா? நாளைக்கு வந்துருங்கம்மா. ஸ்கை யோகா டிவின்னு போட்டீங்கனாலே வந்துருங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ சோ மச். இவ்வளவு அழகா சொன்னதுக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக சங்கர் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சங்கர் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சங்கர் ஐயா. நீங்க பேசுறது கேட்கலைங்க ஐயா. மீண்டும் முறை உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. அருமையான ஒரு டாக்டர் கூட இந்த அளவுக்கு கிளியரா கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு செல்லுகளை பத்தி ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன் இதெல்லாம் நல்லா அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா இதுக்கு ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டியது, நோய் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்க வேண்டியது. அவ்வளவு அருமையா சொன்னீங்க. என்னுடைய 2 கேள்வி. ஒண்ணு இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலாமா? அப்புறம் இந்த மெடிடேஷன் மட்டும் செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த ரசாயன தன்மாற்றத்தோட உடல்நிலை சரியாக்க முடியுமா? அதான் கேள்விங்க. வெரி குட். நல்ல கேள்வி தான் அது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கேள்வி, ஸ்ட்ரோக்குக்கு இந்த பயிற்சியெல்லாம், அதாவது நீங்க ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு உடலை பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ கையே அசைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பயிற்சி செய்யறது கஷ்டம். அவங்களுக்கு ஒரு பயிற்சி அவங்க கண்டிப்பாக செய்யலாம். என்னன்னா, இது விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கைப்பயிற்சி செய்யற மாதிரி கற்பனை மட்டும் செய்யும்.
5 தடவை முதல்ல இப்படி பண்றோம், அப்புறம் இந்த கையை இது பண்றோம், அப்புறம் கிளாக் வைஸ்ல 5 தடவை பண்றோம், இது கிளாக் வைஸ்ல இடது கையை கிளாக் வைஸ் பண்றோம். 7 எல்லா பயிற்சிகளையுமே அவங்க மென்டலா உட்கார்ந்து செய்யற மாதிரி உடலை அசைக்காமல் அவங்களுக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதில் கை காலம் நல்லா இருக்கிறவங்கள இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிடாதீங்க. அவங்கெல்லாம் உடல் உழைப்பு அந்த இந்த பயிற்சி தான் நம்ம செய்யணும். ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2, மெடிடேஷனை மட்டும் செய்து கொண்டு இந்த ரசாயன மாற்றத்தை சரி செய்து விட முடியுமா? 100% சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக உடல், அதாவது அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொன்ன வாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடலை அசைச்சால் மட்டுமே, இந்த விரல்ல அசைச்சா மட்டுமே, இந்த விரல்ல திசுக்கள் இருக்கு, திசுக்குடுக்குள்ள செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய வேலையை செய்யும் பொழுது எப்படி கிச்சன்ல பொங்கல் தயார் பண்ணிட்டாங்கன்னா அங்க ஒரு கழிவு பொருள் வந்திருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு கழிவு பொருள் இருக்கிறது. ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய கழிவு பொருளை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும். வெளியேற்றலைன்னா அங்க சிக்கல் வருகிறது. ஆனா இந்த கழிவை மெடிடேஷன் மூலமாக வெளியேற்ற முடியாது. நான் இந்த கையை இப்படி அசைச்சா தான், எக்ஸசைஸ் பண்ணினா தான் இந்த செல்லு ஒண்ணுக்கு ஒண்ணு மூவ் ஆகும் பொழுது ஒரு செல்லுல இருக்கிற கழிவு அடுத்த செல்லுக்கு போகும், அடுத்த செல்லு தன்னுடைய கழிவு, முன்னாடி வந்த கழிவு இது அடுத்த இடத்துக்கு அனுப்பும். இப்படியே மூவ் ஆகும், அசைந்து. அப்போ இது அசைஞ்சா மட்டுமே உடல் ரசாயனங்கள், அதாவது நச்சு பொருட்கள் வெளியேற்றப்படும். நேச்சுரோபதி, இயற்கை மருத்துவ தத்துவப்படி உடல்ல இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை காரணம் உடலில் தங்கக்கூடிய நச்சு பொருள். அப்ப இந்த நச்சு பொருளை வெளியேற்றுவதற்கு உடற்பயிற்சி தேவைப்படுகிறது. வெறும் மெடிடேஷன்ல மட்டும் சரி செய்யறதுக்கு கொஞ்சம் பலன் உண்டு. ஆனால் நிச்சயமாக நம்ம முழுமையாக அதை வெளியில வர முடியாது ஐயா. ஸோ கண்டிப்பாக அவங்க எக்ஸசைஸ் பண்றது தான் பெட்டரா இருக்கும். அதே சமயம் ஸ்ட்ரோக் கை கால் அசைக்க முடியாது அப்படிங்கிறவங்க, நான் சொன்ன மென்டலா, ஒலிம்பிக்ல முதல் பிரைஸ் ஓட்டப்பந்தயத்துல வந்தவர், அவர் ஓடும் பொழுது உடல்ல என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறதோ அதை கருவிகள் மூலமாக பொருத்தப்பட்டு கருவிகள் மூலமாக ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவர் ஒரு லெபார்டரியில உட்கார வச்சு, சோதனை கூடத்துல உட்கார வச்சு, நீங்க உண்மையிலேயே மனசுக்குள்ள கற்பனை பண்ணுங்க, நீங்க இப்போ ஒலிம்பிக்ல ஓட போறீங்க, நான் கிளாக்க ஸ்டார்ட் பண்ண உடனே உங்க பின்னாடி 10 பேர் ஓடிட்டு இருக்கா, நீங்க முதல்ல வரணும், இதுதான் உங்களுடைய நீங்க அடுத்த அரை மணி நேரத்துக்கு அடுத்த 10 நிமிஷத்துக்கு செய்ய வேண்டியதுன்னு சொல்லிட்டு இங்கேயும் கருவிகளை பொருத்தி அவர்கள் அதை செக் பண்றாங்க. கிளாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவர் ஓடுற மாதிரி கற்பனை பண்றாரு, உண்மையிலேயே ஓடுற மாதிரி நினைச்சுக்கிறாரு, கை கால் அசையல. கிட்டத்தட்ட ஓடும் பொழுது எத்தனை மாற்றங்கள் உடலில் ஏற்பட்டதோ அதுல 75% மாற்றங்கள் ஓடாமலேயே, ஆனால் மனதில் கற்பனையின் மூலமாக ஓடும் பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு ஆராய்ச்சி இல்ல, பல ஆராய்ச்சிகளின் மூலமாக சரசாசனம், தலையில நிக்காமலேயே தலையில நிக்கிற மாதிரி கற்பனை செய்யும் பொழுதும் இதையும் செய்திருக்கிறார்கள். சோ பல ஆராய்ச்சிகள் இதை உறுதி செய்கிறது. சோ அதனால கண்டிப்பாக அந்த மாதிரி நிலையில் இருப்பவர்கள் இதை செய்யலாம். கை கால் நல்லா இருக்கிறவங்க பயிற்சியை கண்டிப்பாக செய்யணும். இது அதற்கு மாற்று கிடையவே கிடையாது. வாழ்க வளமுடன். நன்றி. ஸ்ட்ரோக் அவங்க ரெடி ஆயிட்டாங்க, அதுக்கு அவங்களுக்கு செய்யலாம். ஸ்ட்ரோக் அவங்க ரெடி ஆயிட்டாங்க, கை கால்லாம் அசைக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் கேட்டாங்க. அதான் கண்டிப்பா செய்யலாம் ஐயா. கண்டிப்பா நம்ம பயிற்சியை கண்டிப்பா செய்யலாம். அவங்க நம்ம பயிற்சியில அது எளிய முறைன்னு சொல்றதுக்கு காரணமே, இப்போ அவங்க சரசாசனம் செய்யலாமா, சர்வாங்காசனம் செய்யலாமா, கண்டிப்பா நான் நோன்னு சொல்லுவேன். ஆனா நம்ம பயிற்சியை எந்த நிலையில் இருந்தாலும் செய்யலாம், எக்ஸப்ட் சில கண்டிஷன்ஸ் நமக்கு சொல்லியிருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ண உடனே அந்த மாதிரி. அது அவங்க தான் செய்ய முடியாது ஒழிய மற்றவங்க. நம்முடைய பயிற்சி மிக 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 எளிய முறையில் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. கண்டிப்பாக அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட் கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பாக செய்யலாம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். விளக்கத்துக்கு நன்றி. அடுத்த கிளாஸுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஷூர் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக நாகராஜ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப ஒய்ஃப் கன்சீவ் இருக்காங்கன்னா இப்ப பஞ்சபூத நவகிரகம் பண்ணலாமாங்க ஐயா? ஐயா நீங்க முதல்ல ஆரம்பத்துல சொன்னது கேட்கல. பஞ்சபூத நவகிரகம் பண்ணலாமாங்கிறது காதுல விழுந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? கன்சீவா இருக்கிறவங்க பண்ணலாமாங்க? ஓகே ஃபைன். நீங்க எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் ஒரு சின்ன மெசேஜ் பண்ணுங்க. கன்சீவ் ஆனவங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு நம்ம மகரிஷியோட பயிற்சி முறைகள்ல. ஸோ நான் அதை உங்களுக்கு அனுப்புறேன். பஞ்சபூத நவகிரகம் 5 மாசம் மேல ஆயிடுச்சுன்னா செய்யலாம். ஆனாலும் அந்த கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன ஒரு பக்கத்துக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன். அது ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஸோ அதை தமிழில் தயாரிக்க முடியுமான்னு பார்க்குறோம். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன்.
அதன்படி அதில் இருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ரொம்ப சிரமப்பட்டு இல்லை ரொம்ப சில பயிற்சிகளை அவங்க செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. அது அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. ஸோ அதனால நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுங்க, நான் திருப்பி பண்ணுறேன். ஜென்ரலாக பிரச்சனையும் இல்லை, பஞ்சபூத நவத்திரமும் செய்யலாம். இருந்தாலும் அதில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி, வாழ்க்கை வளமுடன். நன்றிங்க. அவங்க நம்பர் நீங்க இருக்கீங்களாங்க? நான் இப்போ உங்களுக்கு நான் இப்போ குரூப்ல போடுறேன். நீங்க ஆல்ரெடி போட்டிருக்கேன். நன்றிங்க. நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஸ்ரீனிவாசன் பழனி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் மேடம். எப்படி இருக்கீங்க? நன்றிங்க சார், ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்ஸ் அகைன் ஃபார் யுவர் யூஸ்ஃபுல் ஸ்பீச் சார். இப்போ சின்ன பசங்களுக்கு எப்படி மோட்டிவேட் பண்றது எக்ஸசைஸ் பண்றதுக்கு? நான் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்றோம் 9 years, பட் ஸ்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களுடைய தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போடுங்கன்னு சொல்றதை நிப்பாட்டுறது தான் ஸ்டெப் 1. ஏன்னா இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் நம்ம செய்ய முடியாததெல்லாம் நம்மளை விட சூப்பரா பசங்க வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உயர்ந்த நோக்கம்தான். ஆனா அங்க நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஷரைஸ் பண்றோம். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே ஒரு நெகட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் காந்த அலை தான் இன்னைக்கு இருக்கிறத பாக்குறோம். பெற்றோர்கள் இப்போ ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னா பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா எரிஞ்சு விழுறான் அப்படிங்கிற அளவுக்கு அங்க 2 பேருக்கு இடையில வந்து ஒரு வெறுப்புணர்வு அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கிறத பாக்குறோம். ஸோ என்ன காரணம்னா, உட்கார்ந்தா தப்பு, எந்திரிச்சா தப்பு, நீ அதை செய்யல இதை செய்யல, நம்ம பெஸ்ட்டா எதிர்பார்க்கிறோம். ஆனா அங்கதான் சிக்கல் வருகிறது. அவங்க ஒரு பையன், அதுவும் அவங்க 12 வயசு வரைக்கும் என்னுடைய ஜெராக்ஸ் காப்பி தான், அவனுக்குன்னு நம்ம கர்ம வினைப்படிதான் அவர்கள் நடக்கிறார்கள் அப்படின்னு மகரிஷி சொல்லி இருக்கிறாங்க. அதனால அவங்க போடல என்பது அவர்கள் தப்பே அல்ல, தப்பு நம்ம மேலதான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் 1, ஸ்டாப் அட்வைசிங். அவங்களுக்கு எக்ஸசைஸ் போடுன்னு சொல்லக்கூடாது, நம்ம ஒழுங்கா போடணும். போட்டா நல்லதுன்னு எப்போ ரொம்ப அமைதியா அன்பா அவங்க கவனிக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்களோ, நீ போடுவேன்னு எனக்கு தெரியும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றப்பா, நீ உனக்கு எப்ப தோணுதோ அப்ப போடு அப்படின்னு மோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்லுங்க. போடலையா, மறந்துட்டியா, அதை செய்து. எத்தனை தடவை எதிர்மறை வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளிடம். நாம ஒவ்வொரு பெற்றோரும் இதை அவசியம் ஒரு சின்ன தற்சோதனை செய்து பார்க்கணும். ஸோ அதனால நீங்க போடுன்னு கம்பல் பண்ணாதீங்க, நீங்க போடுங்க. என் பையன் இப்ப காலேஜ்ல இருக்கிறான். நாங்க +2 வரைக்கும் என் கூட இருக்கும் பொழுது நான் போடுன்னு நான் ஒரு தடவை கூட நான் சொன்னதே கிடையாது. ஆனா எப்ப இங்க வீட்டுல கத்தாரை விட்டுட்டு பெங்களூர்ல போய் காலேஜ்ல இருக்கானோ அப்பவுமே அவன் எல்லா எக்ஸசைஸும் போட ஆரம்பிச்சிட்டான். எக்ஸசைஸ் போடுறான், காயக்கல்பம் செய்யறான், மெடிடேஷன் பண்றான். ஆனா என் கூட இருக்கும்போது ரெகுலரா கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள், மாசம் ஒரு நாள், அது சில நேரங்களில் போட்டான எங்களுக்கும் தெரியாது. ஆனா நாங்க அவன் ஒரு தடவை கூட போடுன்னு சொன்னதில்லை. நம்ம ஒழுங்கா போட்டா அவன் போடுவான் ஒரு நாள், ஷுவர், கேரண்டி. ஆனால் அதை கெடுக்காத அளவுக்கு நம்ம செய்து இருந்தால் போதும். ஸோ அதனால அட்வைஸ் பண்றதை நிப்பாட்டிருங்க. மனசுக்குள்ள அவன் போடுவாங்கிற எண்ணத்தை போடுங்க. நீங்கள் ரெகுலரா போடுங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆனா நல்ல எல்லா ஃபேமிலிலையும் ஒரு தேவைப்படுகிற ஒரு விஷயம். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ அகைன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக சேகர் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, வாழ்க வளமுடன். தங்களின் வகுப்பு மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. எனக்கு 2 கேள்விங்க ஐயா. ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம்னு சொன்னீங்களே. ரத்த ஓட்டம், இந்த ரத்த ஓட்டங்கிறது காற்றோட்டங்கும் போது மூக்கு வழியாகவும் நுரையீரல் வழியாகவும் இழுக்கிறது நமக்கு தெரியுது. ஆனா உடல் பூராவும் அந்த காற்றோட்டம் எப்படி செல்கிறதுன்னு சொல்லுங்கய்யா. இன்னொரு கேள்வி, நரம்பு ரத்த குழாய்ங்கிறாங்க. இப்ப நம்ம ரத்த பரிசோதனை செய்யும் போது நரம்புல இருந்து எடுக்கிறேங்கிறாங்க. நரம்புல இருந்து எப்படிங்கய்யா ரத்தம் வரும்? ரத்த குழாய்னு ஒரு தனியா இருக்குதுங்களே ஐயா, இதை நீங்க விளக்கணும் ஐயா. ஓகே, ஃபைன். முதல் கேள்விக்கு வருவோம். கண்டிப்பாக இது வந்து நமக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது காற்று நுரையீரல் வரைக்கும் செல்லுகிறது அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. கரெக்ட் தான், அது நீங்க சொல்றது 100% உண்மைதான். நாம சுவாசிக்கிற காற்று நுரையீரல் வரைக்கும் தான் போகுது. ஆனா ஒவ்வொரு நுரையீரலும் ஒரு பை மாதிரி. இதுதான் ஒரு நுரையீரல். இப்ப இந்த நுரையீரலுக்கு உள்ள நாம சுவாசிக்கிற காற்று உள்ள போகுது. ஆனா வெளிப்புறம் வந்து என்ன இருக்குன்னா ரத்த நாளங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ரத்த குழாய்களும் இதை சுத்தி போயிட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, உள்ள இருக்கிற ஆக்சிஜன் ரத்தத்துக்கு வருது, ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு உள்ள போகுது. இது மருத்துவ விஞ்ஞானம் நமக்கு சொல்ற விஷயம். ஆனால் வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் அங்க வருதா, இல்ல பிராணசக்தியும் சேர்ந்து வருதா? அதுக்கு பேரே பிராணாயாமம் சொல்லி மூச்சு பயிற்சிக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க.
அப்போ இந்த காற்று என்பது நிறைய ஆக்சிஜன் தான் அங்க இருக்கு, அதோட சேர்ந்து பிராணசக்தி இருக்கு, அத்தனையும் இந்த ரத்த நாளங்களுக்குள்ள வருது. அதனால ரொம்ப பசிக்குன்னா நீங்க கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் பிராணாயாம பயிற்சி செய்தாலே போதும், கொஞ்சம் பிராணசக்தி நமக்கு கிடைத்துக் கொள்ள முடியும். துரியம் செய்தாலே போதும், நம்ம உச்சந்தலையிலிருந்து நம்ம பிரபஞ்ச ஆற்றலை எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதனால கண்டிப்பாக இதே நுரையீரல், அதே நுரையீரல் வழியாக ஆக்சிஜனோடு சேர்ந்து அந்த அத்தனையும் அங்கே செல்கிறது. வெறும் ஆக்சிஜன் மட்டும் அல்ல, பிராண சக்தியும் சேர்ந்து போகுது. நம்ம உடல் முழுவதும் காற்றோட்டம்னு சொல்றது காற்று இல்ல, ஆக்சிஜன் தான். நமக்கு தேவை ஆக்சிஜன் தான். இந்த ஆக்சிஜன் தான் நமக்கு எல்லா ரத்தத்துக்கும் போகணும் முக்கியமாக. அது கொஞ்சம் பிராணசக்தி இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம செல்லுக்கு தேவை ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் உள்ளே செல்கிறது. அதை நம்ம ஆக்சிஜன் ஓட்டம்னு சொல்லலை, காற்றோட்டம் என்று சொல்லுகிறோம். ஸோ அது வந்து முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, நார்மலா எனக்கு நரம்புல இருந்து ரத்தம் எடுக்க முடியாது, அது ரொம்ப சிம்பிள் லாஜிக். ரத்த குழாய்களிலிருந்து தான் ரத்தத்தை எடுக்க முடியும் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை மீறி இல்ல நரம்புல இருந்து தான் ரத்தத்தை எடுக்காங்கன்னா அங்க ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல்ல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த வரைக்கும் ரத்தம் எங்க போகுதோ அதுலதான் அவங்க வந்து குத்தி எடுக்க முடியும். இந்த நரம்புல சில நேரங்கள்ல மருந்துகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அதுல போடுறதாக அறிகிறேன். அது வந்து நீங்க நல்ல டாக்டர்கிட்ட, MBBS படிச்ச டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக, ஏன் அப்படி யாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா அது தவறுதான் நான் நினைக்கிறேன். ஐயா, வாழ்க வளமுடன். அப்ப ரத்த குழாய் வேற, நரம்பு வேற இல்லைங்களா ஐயா? கண்டிப்பா ரெண்டும் கண்டிப்பாக வேற. ரத்தம் ஓடுகிற குழாய், நரம்பு என்பது ஆற்றலை கொண்டு போவதற்கும் செய்திகளை எடுத்துட்டு போவதற்கும் நரம்பு பயன்படுகிறது. மின்சார கம்பிகள் போல். சொல்லுங்க. மின்சார கம்பிகள் போல் நரம்புகள் இல்லைங்களா? கரெக்ட். மின்சாரத்துக்கு அடுத்தது. கரெக்ட். ஆக்சுவலா நீங்க வந்து இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் பொழுதே என் சுண்டு விரல் மேல ஒரு எறும்பு ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் ஒரு எறும்பு அங்க இருக்கு. எப்படி போகிறதுன்னா நரம்புகள் வழியாக. இந்த நரம்பு எப்படி செயல்படுகிறதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானத்துல அழகா பார்க்கலாம், யூடியூப்லயே நீங்க பார்க்கலாம். அது ஒரு மின்சார ஓட்டம் தான், அது ஒரு சிக்னல். ஒரு செல்லுல இருந்து, நரம்பும் செல்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு செல்லு எறும்பு ஏறின உடனே அந்த டிஸ்டர்பன்ஸை காந்தத்தின் மூலமாக, தொடு உணர்வின் மூலமாக அது உணர்ந்து கொண்டு அந்த செய்தியை ஒரு செல்லு இன்னொரு செல்லுக்கு பரப்புது. அது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு எலக்ட்ரானிக் சிக்னல், வோல்டேஜ் தான். அது ஒரு காந்தம் தான், அந்த மின்சாரம் தான். அந்த மின்சாரம் அப்படியே ஒவ்வொன்னா போய் நரம்பு வழியாக மூளையை அடைகிறது. மூளையில இந்த அளவுல டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இது எறும்பு தான் அப்படின்னு அது உணர்கிறது. அதுக்கு பழைய ரெக்கார்டு பண்ணி சொல்லிச்சுன்னா இது இந்த கருப்பு எறும்பு, இது கடிச்சதுன்னா வலிக்கும், அரை மணி நேரத்துக்கு முதல்ல அது தள்ளி விடுன்னு சொல்லி இடது காலை வச்சு உடனே அதை தள்ளி விடுறதுக்கு நம்ம முயற்சி செய்கிற அளவுக்கு மறுபடியும் நரம்பு அந்த செய்தியை எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கிறது. சோ இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது எதனால் வருகிறது என்றால், மூளையில கொடுக்கிற சிக்னல் ஒண்ணு மூளையிலே டேமேஜ் ஆயிருக்கணும், இல்ல எடுத்துட்டு வரக்கூடிய நரம்புகள், வலது கை பூரா இருக்கிற நரம்புகள் வேலை செய்யவில்லை என்றால் வலது கையை நம்ம அசைக்கவே முடியாது. ஏனென்றால் நரம்புகள் அங்கே செயலிழந்து விட்டது. ஏன்? இன்ஃபர்மேஷனே பாஸ் ஆகல, செய்திகள் பரிமாறப்படவில்லை. சோ அதுதான் நரம்பு வந்து செய்திகளை எடுத்து செல்கிறது. நல்ல விளக்குங்க ஐயா, சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, நன்றிகள் ஐயா. அடுத்ததாக காந்திமதி லக்ஷ்மணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. காந்திமதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா உங்க உரை மிகவும் சிறப்பா இருந்தது ஐயா. ஐயா 2 கேள்விங்க ஐயா. இப்ப சுகர் பேஷண்ட்டுக்கும் இப்ப இன்னொருது வந்து இது வந்து அவங்களுக்கு எப்படி தீர்வு, அலோபதி இது எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு இது வந்து ஃபைப்ராய்டு இருக்கவங்களுக்கு அது எப்படிங்க ஐயா சரி பண்றது, கர்ப்பப்பையில ஃபைப்ராய்டு இருக்கவங்களுக்கு எப்படிங்க சரி பண்றது, இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அப்புறம் நான் சொல்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீரிழிவு நோய், சுகர் பேஷண்ட் அலோபதி மருந்து எடுத்துக்கொள்ளலாமா? இதுக்கு உண்டான பதிலை சொல்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பெரிய தகுதி கிடையாது. ஆனாலும் கண்டிப்பாக இந்த எத்தனை வயது என்பதை பொறுத்தும் இருக்கிறது. நீங்க வந்து இந்த சுகரை நார்மல் பண்றதுக்கு கூடுமான வரைக்கும் சைடு எஃபெக்ட் இல்லாத மருத்துவ முறைகளின் மூலமாக, அதாவது சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா மூலமாக எடுக்க முடியும் என்றால் ஃபர்ஸ்ட் அதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனா இருக்கும். ஏனென்றால் எந்தவித மருந்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, மருந்துகளுடைய அளவை டாக்டர், மருத்துவர்கள் கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால் மருந்து தன்னுடைய வேலையை செய்யல, இல்ல உங்க உறுப்பு அதை விட வேகமாக செயலிழந்து கொண்டு இருக்கிறது, அவரோட உறுப்பு
உறுப்பு செயலிழந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று உண்மையாக இருக்கு. அப்போ நாம அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து செய்யறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அல்டர்னேட்டிவ்ல முதல்ல முடியுமான்னு பாருங்க. அதுக்காக திடீர்னு இப்போ சுகர் கண்ணாவுனா 400+ இருக்கு, இதுக்கு நீங்க அல்டர்னேட்டிவ் மெடிசின் மற்ற மருத்துவ முறைகளை போனீங்கன்னா வேலைக்காகாது. அலோபதி தான் ஃபர்ஸ்ட் இம்மிடியேட்டா அதை எடுத்து நார்மலா கொண்டு வரலைன்னா ஒரு வாரத்துக்கு இது ரொம்ப 400லேயே சுத்திட்டு இருக்குன்னு சொன்னாலும் பல மாற்றங்கள் ரசாயனத்தை அது உள்ள மாத்தி விட்டுரும். அதனால கிட்னி பாதிக்கப்படலாம், கண்ணு பாதிக்கப்படலாம், இதயம் பாதிக்கப்படலாம், நிறைய விஷயங்கள். இந்த சுகர் பிளட் சுகர் அதிகமாக இருக்கு என்றால் இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானம் நிறைய கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைகள். மருத்துவ அலோபதி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ். அதாவது ஒரு 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 பல பேர்கிட்ட அதை கொடுத்து அதனுடைய விளைவை ஆராய்ச்சி செய்து நிரூபணமான பிறகே அவங்க நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு தலைவலிக்கு அப்படின்னா ஒரு பேனடால் பேராசிட்டமால் மருந்து கொடுத்துட்றாங்க, நமக்கு தலைவலி போயிருது. இப்போ உட்காந்து நான் ஜெயிலர் 2 தடவை படம் பார்க்கலாம். ஆனா இந்த தலைவலிக்கு காரணம் என்ன என்பதை அந்த மருந்தும் கண்டுபிடிப்பதில்லை, மருத்துவ முறையிலையும் அதற்கு எல்லா நோய்களுக்கும் அதுக்கு அடிப்படை காரணத்தை அவங்களால சொல்ற அளவுக்கு அங்க அதுல இல்லை. ஏன்னா அது அவ்வளவு அவ்வளவு நிறைய காரணங்கள் தலைவலிக்கே இருக்கலாம். தலைவலிக்கு காரணம் நான் நேத்து 12 மணி 1 மணி வரைக்கும் தூங்காம படம் பார்த்துட்டு இருந்ததா இருக்கலாம், ஒரு பார்ட்டி போனதா இருக்கலாம், 6 மாசமா ஆபீஸ்ல ஒரு டென்ஷனா இருக்கலாம், இல்ல நேத்து நைட்டு 2 மணி நேரமா ஒய்ஃப் கூட சண்டை போட்டதா இருக்கலாம், இல்ல நான் நேத்து சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ ஒன்று அலர்ஜியை உண்டு பண்ணியிருக்கலாம், இல்ல 4 நாளா இருந்த சளி இன்னைக்கு எனக்கு அது தலைவலியை உற்பத்தி செய்திருக்கலாம், இல்ல கழுத்து வலியின் காரணமாக தலைவலி வந்திருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருப்பதனால மருத்துவத்துறை அதை கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமும் இருக்கிறது. ஸோ அதனால அடிப்படை காரணத்தை